ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிகக்கூடிய சடன் மேரேஜ் வித் மை கோல்டு ப்ரொஃபஸருடைய ஃபைனல் பார்ட். ஓகேவா? எனக்கு புரியுது நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் ட்ரெயின் டு ஸ்டேல எதிர்பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு பெண்டிங் எஃப்எஃப் நிறைய இருக்கலாம். ஓகேவா? எனக்கு ட்ரெயின் டு ஸ்டேல் எனக்கு இப்போ இருந்தது. ஆனால் பெண்டிங் எஃப்எஃப் நிறைய இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தானே அதுக்குள்ளே வர முடியும். ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்டோரி அதுவாக தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே வரேன்டா. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சடன் மேரேஜ் வந்து லாஸ்ட் பார்ட்டில் எப்படி பண்ணி போனாக்க, இந்த பக்கம் நம்ம ஜங்க் வந்துட்டு வராங்கடா, வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிம் வந்து ஃப்ளைட் ஏறிட்டாரு, அவர் மோன் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஃப்ளைட் மோன் ஆயிருக்கும். இந்த பக்கம் ஜங்க் வீட்டு வராங்க. டைம் இப்போ நைட்டு 10 o'clock இருக்கும். அம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஜங்க் வந்துட்டியா சொல்கிறாங்க. வந்துட்டேம்மா. அம்மா ஜிம் சாப்பிட்டேனா ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் சாப்பிட்டேன் என்ன கேட்பேன், என்னப்பா கேட்குறா சொல்கிறீங்களா? ஜிம் சாப்பிட்டேனா சொல்கிறாங்க. சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சாப்பிட்ருவான்னு நினைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா ஜிம் ட்ரிப் போயிருக்கானா சொல்கிறாங்க. ஜிம் ட்ரிப்பா? என்ன ட்ரிப்மா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகலான்னு சொன்னேன் சொல்கிறாங்க. உன்ட்ட சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் அதே சொல்கிறாங்க. உன்ட்ட சொல்லலையா சொல்கிறாங்க. சொல்கிறேன்னு சொன்னேன் மறந்துருப்பான் குழந்தை. சரியா? அவன் ட்ரிப் போயிருக்கான். அது மட்டும் நம்ம ஜிம் ஒன்றுக்கே ரொம்ப அப்செட்டாக இருக்காண்டா. அதெல்லாம் அவன் ட்ரிப் போயிட்டு சரியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்து ஜங்கு நான் இப்பவும் சொல்கிறேன், நீ மேட்ச் பண்ணி குட்டி வந்து பெரிய விஷயம் இல்லை. ஜங்குக்கா ஜிம் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? அவனை சின்னதாக கூட ஹார்ட் பண்ணவே கூடாது. நீ சின்ன வயசில் பண்ண மிஸ்டேக்கே அகைன் பண்ணாத. எனக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கி ஜேவக்கூடிய பர்த்டே பார்ட்டியில் ஜிம் இல்லாமல் போனது உனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவமாயிட்டேன். எனக்கு அப்போ தெரியும். சரியா? நீ எதுவும் ஹார்ட் பண்ணல சொல்கிறாங்க. ஜங்கு தான் அப்படி இல்லைம்மா. என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க எங்கள் ஜங்கோட ஒய்ஃபு இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் தேடி பார்த்தா ஜிம்மி வீட்டில் இல்லையா. அந்த டைமில் அவங்க கிளப்புக்கு போயிட்டாமா. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இல்லாமல் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நம்ம கல்ச்சர் வேறு, ஜிம்மி வளர்ந்த விதம் வேறு. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை மாற்றிக்க முடியும். உடனே ஃபோர்ஸ் பண்ண மாற்ற சொல்லாது. சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கணும். நீ எதுலேயும் ஃபோர்ஸ் பண்ணதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடு. ஸோ ஜங்கோட சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மி ஹாப்பியாக மட்டும் போதும், மற்றபடி அவங்க எப்படி கன்சர்ன் எனக்கு விஷயமே இல்லை சொல்லிட்டு ஜங்கோட சொல்கிறாங்க. ஜங்கோட மாதிரி கடவுளே நான் இப்போ ஹார்ட் பண்ண தெரிஞ்சு அம்மா தாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுமா சொல்கிறாங்க. ஹார்ட் பண்ணதை விட்டு எனக்கு ரிக்வஸ்ட் எனக்கு அதுதான். எனக்கு இப்போ அவனை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அவன்கிட்ட நிறைய பேசணும் ஆசை, நிறைய மனசு விட்டு பேசணும் ஆசை இருக்கு. ஆனால் அவனுக்கு யாரும் தெரியலையே. அதனால தான் அமைதியாக இருக்கு. அவனுக்கு எதனா நான் மறந்து போச்சுன்னு தெரியல. குழந்தை சின்ன வயசாக இருந்தாலும் மறந்துட்டேனா, இல்லை நம்மளை பற்றி அவங்க அப்பா பேச மட்டும் மறந்துருக்கான்னு கேட்குது. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் வண்டே வந்து எனக்கு அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். எனக்கு கிளாராமானு கூப்பிடுவோன்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவன் ஆண்டின்னு கூப்பிடாம எனக்கு கிளாராமானு கூப்பிட்டு எனக்கு ஆசை இருக்குது. சரி, எனக்கு எப்பவும் பழைய மூச்சு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக டைம் எவ்வளோ நாள் எடுத்துப்பேன். ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்கும் வீட்டில். எனக்கு அது மட்டும் போதும். சரியா? மற்றபடி எதுவுமே அவன் பண்ண வேணாம். அவன் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் சொல்லி அவங்க கூட சொல்கிறாங்க. ஜங்கூர் மாதிரி இருக்குது அதுமா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க. சரியா? 2 days அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். நீ போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கு பாரு. சரி, நீ போயிட்டு சாப்பிட்டியா எங்கே ஹேங்ஸாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே லஞ்ச் ஆகுறாங்க. நம்ம சுகா நம்ம டே முடிக்க வராங்க. அம்மா நாங்கள் வந்துட்டா சொல்கிறாங்க. சாப்பிட்டு அம்மா நாங்கள் சாப்பிடாம வந்து சொல்கிறாங்க. சாப்பிட வந்தீங்களா அம்மா சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? எனக்கு பார்க்க ஃபுல்லாக ஒர்க்கில் வந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நான் ரூம் போகிறோமா சொல்கிறாங்க. சரி பாப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து ரூமுக்கு வராங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி ஜிம்மி, எனக்கு நான் அப்படி பண்ணிக்கூடாது, தப்பு தான். சரி மன்னிச்சு கொடுத்தாங்க. நான் அத்தையை பற்றி பேசக்கூடாது, மாமா பற்றி பேசக்கூடாது. செகண்ட் நான் உன்னே அப்படி பேசக்கூடாது. இல்லை எனக்கு தெரியும் அந்த மாதிரி பாசனைலாம் சொல்லிட்டு நீ எதாவது மாடம் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். எனக்கு ஏன்டாமா அவங்க டச் பண்ண ஹஸ்பண்ட் நான் இருக்கேன்னு. உனக்கு எல்லா ஒரு உரிமை என்கிட்ட தானே இருக்குது. நீ என்கிட்ட எப்படி இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நான் மற்றவங்களுக்கு டச் பண்ண எப்படி எடுத்து பண்ணியே சொல்ல. நீ மாடனாக இருக்க ஒரு விஷயமே இல்லை. சரியா? நீ ஹாப்பியாக தான், நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் நீ அப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. லவ் பண்ணுறதா இவங்களுக்கு மற்றவங்க நீ ஜஸ்ட் ஜிம்மினா எனக்கு ஒய்ஃப்டா, நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட். சரியா? இப்போ நான் எப்படி ஒன்று நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணி நினச்சி பாரு. ஜங்கு நினச்சிக்கிறாங்க எனக்கு எந்த அளவுக்கு மேலே பாசிட்டிவ் இருக்குது தெரியுமா, எந்த அளவுக்கு லவ் பண்ணுறது தெரியுமா உனக்கு. ஜங்கு யோசிக்கிறேன் சின்ன வயசுல எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணணும். அதோட மோர் 1000 டைப் நான் லவ் பண்ணுறேன். அவன் ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறேன். நீ அம்மா எனக்கு சத்தியமே இருக்க முடியாது. ஜங்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்கல. சரி, ஓகே, நான் வந்து இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண தப்பு அகைன் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுறேன். சரியா? நான் கோவப்படக்கூடாது. இல்லை நான் பாட்டுக்கு நான் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்திருக்கலாம். நான் அங்கே வந்து பார்த்தேன்னா சடனாக இந்த மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் கோவம் வச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன். இதுக்கப்புறம் எப்படி பிடிக்குது அப்படி இருக்க விடுறேன். ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நீ வந்து நீ எனக்கு மட்டும்தான். சரி, எனக்கு தாண்டி நான் யாரும் தொடவே கூட டச் பண்ணவே கூட ஜங்க் நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மேலே கிரேசி லவ் இருக்குது, பாசிட்டிவ்னஸ் இருக்குது. ஸோ ஜங்க் நினச்சிக்கிட்டே அப்படி ரூம்க்கு வந்து என்ஜாய் ஆகிட்டாங்க. ரூம்க்கு வந்து சுற்றி பார்க்குறாங்க. நீ எல்லாமே ஒரு மாதிரி எம்டியாக இருக்க மாதிரி இருக்கிற அப்புறம் தூக்கமே வர ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜங்க் வந்துட்டு அப்படி டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்க்கும்போது டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது. என்ன பேப்பர்? சார் ஜங்க் கிட்ட போகிறாங்க. எனர்ஜி எதுவும் எனக்கு எவ்வளோ கோவமாக லெட்டர் வச்சுருக்காங்க. சுற்றம் ஜங்க் அந்த பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போதே ஜங்க் அந்த லெட்டர் இப்போ அந்த பேப்பர் கீழே விட்டாங்க. அவருக்கு ஏற்றுக்க முடியல. டிவர்ஸ் பேப்பர் ஜங்க் பார்த்துருக்காங்க. டிவர்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. எடுத்து பார்க்குறாங்க. அதில் மார்ச்சின்னு சொல்லிட்டு சைன் போட்டிருக்காரு. டிவர்ஸில் சைன் பண்ணியிருக்கான். என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. சரி, ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ட்ராவுக்கு மேலே தான் அந்த லெட்டர் இருந்திருக்கும், அந்த டிவர்ஸ் பேப்பர் இருக்கும். அதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் ஒரு லெட்டரும் இருக்குது. ஜங்க் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டியர் ஜங்கு கப்ஸில் போட்டிருக்கு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. எனக்கு ஜிம்மி லெட்டர் தான். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஜங்க். எனக்கு ஏன்லாம் தெரியாது. சரியா? உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் வந்துட்டு எவ்வளோ பிளேஸ்க்கு போயிருக்கேன், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். யாருமே பிடிச்சதில்லை. சரியா? எனக்கு யாரும் நான் பிடிச்சதில்லை. எனக்கு யாரும் நான் டச் பண்ண யாரையும் அலோவ் பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட்
டைம் எனக்கு பிடிச்சது கூட தான் சரியா. அதுவும் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணி வச்சுக்கலாம். சத்தியமாக உங்கள்கிட்ட நான் அப்ரோச் பண்ணிக்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டேர் பண்ண சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போலாம் நான் உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் உங்களை அவாய்ட் பண்ண நினச்சேன். ஆனால் என்ன அறியாமல் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணதுனாலையும் உங்களுக்கு கிஸ் பண்ணதுனாலையும் நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணதுனாலையும் எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுனாலையும் உங்களுக்கு எனக்கு பிடிச்சதுனால உங்க கூட ஒன்றா தெரியுமா. எனக்கு அதை தாண்டி எனக்கு பயமாக இருக்கும். லவ் மேரேஜ் எனக்கு பயம். எனக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணி நினைப்பாங்க. என் அப்பா அம்மா பிளஸிங்ஸ் இல்லாமல் மேரேஜ் பண்ண கூட நினைப்பேன். எனக்கு ஏன்னா நான் என்ன கிராஸ் நான் வந்து ஃப்ரீடமாக இருப்பேன். என் லிமிட் வந்து கிராஸ் பண்ணவே மாட்டேன். நான் அப்படி தான் வளர்ந்துருக்காரு. நீங்கள் என்னையும் என்னை விட என் கூட இருந்து கூட என்னையும் இந்த கேரக்டர் தப்பாக பேசுறீங்க. செகண்ட் பேரண்ட்ஸ் தப்பாக பேசுறீங்களா. என் பேரண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஜம்முக்கு தெரியும். ஜிம் சொல்லியிருக்காங்க லெட்டர் எழுதி எழுதிருக்காங்க. அது எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ மிஸ் பண்ணுற மாட்டாரு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரூவாக என் மேலே அட்லீஸ்ட் ஒரு கேர் இருந்துச்சுனாக்க நீங்கள் என்னை பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கிற விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் இல்லை நீங்கள் எனக்கு அது வேறு ஹெல்ப் கூட பண்ணியிருக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டு எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்களா. என்கிட்ட ப்ளே பண்ணிருக்கீங்க ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணிட்டீங்களா. ஜம்முக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்டிருக்காங்க. ஜம்முக்கு ஒரு மார்க்கு பாஸ்போர்ட் அப்படி பார்த்துருக்காங்க. டக்குன்னு அவர் போயிட்டு அந்த லெட்டர் கையில் வச்சிருக்கும் போதே அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி அது எங்கே வச்சாலும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வெறும் எம்டி கவர் தான் இருக்கிற பாஸ்போர்ட்டை காணும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அப்படின்னா ஜங்க பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டேன். ஓகே, நமக்கு நடந்த ஒரு ஃபேக் மேரேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஃபேக்காக பண்ணிக்கலாம். ட்ரூவாக பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் சொன்னீங்க சுச்சுவேஷன் நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எஸ்கேப் ஆகிறதுக்கும் அப்புறம் உங்கள் ஃபேமிலி நீங்கள் சொல்லிட்டு அந்த ரீசன் ஆகுது. நான் வந்து ஓகே சார் ஓகே 6 months ஆஃப்டர் எப்படி டிவோர்ஸ் ஆகுதுன்னு போகுது. அதனால் இப்போ நான் சைன் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு 6 months ஆஃப்டர் 6 months ஆஃப்டர் சைன் பண்ணாலும் சரி இல்லை இப்போவே சைன் பண்ணாலும் சரி எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது சரியா. ஆனால் நான் வந்து உங்கள் லைஃப் டிமாண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, நான் இப்போ ஹஸ்பண்டாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான். ஓகே, உங்க கூட இந்த வரைக்கும் நான் மேபி உங்களை ஏதாவது ஹார்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ஹார்ட் பண்ணலாம் சாரி. ஓகேவா, இது வரைக்கும் நான் யாரும் ஹார்ட் பண்ண நினச்சதே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் மற்றவங்கள ஹார்ட் பண்ணி நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சது இல்லை. ஜங்கு அஜிமே சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு கேரக்டர் புரியல ஜங்கு. ஓகேவா, நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த மாதிரி பர்சன் சொல்லிட்டு. நான் தான் உங்களுக்கு தப்பாக ஸ்டார்டிங் ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் என்னை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆனிச்சு. எனக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி கூட யோசிச்சேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண் சொல்லிட்டு ப்ராமிஸாக யோசிக்கல. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ அழுதுருப்பாங்க அந்த இடத்துல. ஜங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லைடா அப்படி இல்லைடா ஜங்கு எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்டா இதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நம்பர். ஓகேவா, நம்ம கொஞ்சம் டேஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் டேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணீங்க. ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அந்த லைஃப். எனக்கு உங்கள் வீடை வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் எனக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு சரியா. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பேர் வந்து இருக்க முடியாது. எப்படி எனக்கு பாஸ்போர்ட் கிடச்சோ அப்போ எடுத்துட்டேன். அதே பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுன்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு நீங்களே அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பான்னு சொல்லி ஜிம் நினைக்கிறேன். அது எழுதிருக்காங்க ஜங்கு அப்போயே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஜங்கு இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணி நம்பர். ஓகேவா, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் குட் பை அப்படி சொல்லிட்டு மேம் ஜிமின் தான் எழுதியிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஸோ என்னை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு அப்படி தான் ஜங்க் பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கு. மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கேயும் வச்சு போயிருக்கு. அப்படின்னாக்க உனக்கு அது மேரேஜில் ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் பார்க்குறேன் ரிங்கு இருக்குது. ஜங்க் பார்க்குற ரிங்கு கூட ரூம் பண்ணிட்டு இல்லை ஜங்கு ஜிமின் நீ ஜங்கு காலம் தாங்க முடியல. ஸோ என்னை விட்டு மூவ் ஆன் பண்ணி நினைக்கிறேன். உன்னை பொறுத்தவரைக்கும் ஃபேக் மேரேஜ் மட்டும் தான் அது ரியல் இல்லையா. ஆனால் எனக்கு ரியல் தானே ஜங்க் சொல்கிறாங்க. நான் ரியலாக பண்ணியிருக்கேன். நான் ஃபேக்காக பண்ணல அப்படி சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப ஆடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா நம்பர் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பண்ண மெசேஜ் போகுது அந்த மாதிரி இருக்குது. பிளாக் பண்ணியிருக்கேன். ஜங்கு பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் போக மாட்டேங்குது. நம்பர் அவைலபிளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு பார்க்குறீங்க இல்லை இப்போ அழுகிற டைமில். ஓகேவா, நான் ஒன்று வித்தின் 24 hours என்கிட்ட எடுத்துகிட்டு வரணும் சரியா. அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். நான் அழ மாட்டேன். ஓகே, நான் லாஸ் பண்ண மாட்டேன். லைஃப்பில் ஒரு டைம் லாஸ் பண்ணிக்கேன் சரியா. அந்த சின்ன விஷயத்தையுமே ஒரு பண்ண மிஸ்டேக் வந்துட்டு நான் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு உங்க மேலே கிரேஸாக இருக்கேன் சரியா. நான் சத்தியமாக இல்லாமல் இருக்க மாட்டேன். ஜங்கு எப்படி பண்ணுறாங்க சரி ஓகே சொல்லி இப்போ உடனே கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க நீங்கள் இன்டர்நேஷனல் லாயர் சென்னை தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபேவர் பண்ண முடியாது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் மீட் பண்ண சொல்கிறாங்க. இந்த டைமில் சார் நாளைக்கு மீட் பண்ண இல்லை எனக்கு இப்போ நீங்கள் உங்களை மீட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு இப்போ ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிற ஒரு பேக் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கீழே இறங்குறாங்க. இப்போ நம்ம டே பற்றி உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா டேக்கு வந்து காஃபி கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போகிற சொல்கிறாங்க. வெளியே எதுக்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. அம்மா நான் ஜிமினி பார்க்க போகிற சொல்கிறாங்க. ஜிமினி அங்கே பாரு ஜங்கா அந்த ட்ரிப் போயிருக்கேன். ஃப்ரீயாக விட சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போகிறேன். ஓகே நான் பார்த்துக்கிறேன். எங்கள் பர்சன் நான் பார்த்துக்க சொல்லி போயிடாரு. டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவர் யார் சொல்லி கேட்கறதாவே இல்லை. அவர் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் சரி பார்க்கறா. இப்போ ஜிம் வந்து கரெக்டாக அவர் மார்னிங் ரெடி ஆகிட்டார்ல. இப்போ வந்து ரீச் ஆயிருக்காரு. அவர் வந்து கரெக்டாக இப்போ ரீச் ஆகுது டைம் வந்துட்டு இப்போ கரெக்டாக 11 o'clock ஆகுது. நைட்டு வந்து 11 o'clock ஆகுது. அவர் வந்து ரீச் ஆகிட்டார். யூஎஸ்ஏல லேண்ட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம ஃப்ளிக்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலாக வந்துட்டு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுக்கிறாங்க. வா ஹாப்பியாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஃப்ரீடமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லுவோம். ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்களா. இப்போ அங்கிள் ஆண்டி கிட்ட என்ன சொல்லுவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா அப்பா மட்டும் நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி நான்
என்னோட அப்பா கூட சொல்லிட்டோம் சொல்கிறாங்க. ஹாலிடே சொல்லிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஓகே ரிட்டன் நம்ம எங்கே படிக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் நீ வெயிட் பண்ண சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகேடா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் தனி கேப் புக் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு கேப் போயிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அப்பா அம்மா நான் தப்பு என்ன சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிடக்கூடாது, எனக்கு கொடுத்த ஃப்ரீடமாக மெசேஜ் பண்ணிட்டேன் மேம் சாரி அம்மா சாரி அப்பா அப்படின்னு ஜிம் தான் நினச்சி வந்துருக்காங்க கேபில். இப்போ நம்ம ஜங்க் சைடு பார்க்கலாம்டா. ஜங்க் வந்துட்டு ஒரு லாயர் மீட் பண்ணுறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் இந்த டைம் நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் சார் நடந்ததாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்போ உங்களோட மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் ரியல் தான் சார் ஃபேக் இல்லை சரியாக சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. ஈவன் ஃபேக்காக இருந்தால் கூட ரியலாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சார் ஓகே நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் லாயர் எனக்கு தெரியும் சார் அதனால உங்கள் நம்பர் ஓகேவா என்னோட ஒய்ஃப் எனக்கு என்கிட்ட வரணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி சொல்கிறாங்க 1 செகண்ட் சொல்லிட்டு இப்போ லாயர் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தெரியும். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சிஐடி சிபிஐ ஆஃபீஸர்லாம் தெரியும். அவங்கள்ட்ட ஒரு பர்சன்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மார்ச் நேமுடைய அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கேட்குறாங்க. இப்போ அவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கரண்ட்லி அவங்க எங்கே இருக்காங்க மட்டும் தெரியும். மற்றபடி அவங்களை பற்றி எல்லாமே தெரியும். பார்க்கோட பையன் சொல்லி எல்லாமே தெரியுது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸ்ல ஒரு கரண்ட் லொக்கேஷன் சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் தான் அவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஃபேமிலியோட அங்கே தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ ப்ரொஃபஸர் சொல்லிட்டா நம்ம லாயர் சென் பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ லாயர் சென் நம்ம ஜங்குக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காராங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் கவுண்டரை வந்துடுறாங்க. ஜங்கு என்ன சொல்கிறாங்க உன்னை புரிஞ்சு இருக்கவே முடியாது ஜங்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தப்புனாக்க எனக்கு பனிஷ் பண்ணேன் நான் ஹர்ட் பண்ணியாலும் பண்ணிக்க ஓகேவா எல்லாமே என் பக்கத்தில் வந்து பண்ண சரியா நான் அது வாங்கி ரெடியாக இருக்கேன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் என்னோட போகணும்னு நினைக்கிறேன். நான் ஜங்கு நினைக்கிறாங்க என்னால் அப்படி விட்டு கொடுக்க முடியாது உன்னை விட்டு கொடுக்க தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஜங்கு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் சைட் பார்க்கலாம். ஜிம் ஃபைனில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மோட வீட்டில் ஜிம்மோட பேரண்ட்ஸ் நான் ஜிம்மை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க சொல்லி நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது ஜிம்மின் தான் கொஞ்சம் டைம் போட்டுமா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அப்போ வாங்கன்னு சொல்லிட்டேன் நம்ம என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம போய்ட்டு ஜிம்முக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோமா சொல்லி ஜிம் நம்ம கேட்குறாங்க. எனக்கு புரியுதுமா நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் டேஸ் டைம் போட்டு ஓகேவா ஜிம் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறப்ப வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ரீசன் இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வெயிட் பார்க்குறாங்க. மேடம் டைம் ஆக போகுது ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே சாப்பிடுங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு பசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்போ சொல்லாதீங்க மேடம் ஃபுட்டெல்லாம் சொல்லி வேஸ்ட்டாக போகுது நீங்கள் சாப்பிட மாட்டேங்க கொஞ்சம் வேஸ்ட்டாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஜிம் ஞாபகமாகவே இருக்குது சாப்பிட தோண மாட்டேது சொல்லிட்டு நம்ம ஜிம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. சரி அம்மா சாப்பிடலாம் சரியாக சாப்பிட்டா தான் உங்களோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன ஜிம் வந்து பார்க்குறப்ப திட்டு அம்மா சொல்லிட்டு 2 பேர் போய் டைனிங் டேபிள் உட்காருறாங்க. இப்போ டோர் பிளந்து போகிற சைடுக்கு இப்போ நம்ம மேட் பார்க்குறாங்க. இந்த டைமில் யாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் ஃபுட்டை எடுத்து சர்வ் பண்ணுங்க நான் வரேன் சொல்லிட்டு ஜிம் நம்ம அம்மா எழுச்சி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா இப்போ தான் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சேட் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போ ஜிம் நம்ம டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு பர்சன் சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு நம்பவும் இல்லை. ஜிம்மின்ப்பா ப்ளே பண்ணாத இப்போ தான் அப்பாட்ட உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் உண்மை சொல்லுது உண்மை நீ தானா இல்லை எனக்கு எதுவும் ஹாலுசினேஷனா சொல்கிறாங்கம்மா. நான் உங்களை ஹாலுசினேஷன் இல்லை சரியா நான் ரியலாக வந்திருக்காங்க பாருங்கள் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிமின்ப்பா உண்மை என்ன சொல்கிறாங்கம்மா அங்கே பாருங்கள் சார் ஜிமின் தான் அவங்க அம்மா அதை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ செல்லம் இது உண்மை நீ அம்மா நான் தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா சம்டைம்ஸ் எனக்கு விடுதோன்னு தெரியுமா நான் வந்துட்டு நீ வர மாதிரி எனக்கு இருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்து ஜிம் மாதிரி அப்படியே போயிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ அன்கண்டிஷனில் வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட பையன் மேலே தான் வச்சுக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லம் சடனாக வந்திருக்கு நீ சொல்லவே இல்லை நீ சொல்லி எனக்கு ஏர்போர்ட் வந்து போலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் நீ தானே சொன்னேன் கொஞ்சம் டைம் போட்டு நான் சொல்லிட்டு நீங்கள் வாங்க சொல்லி இப்போ நீயே வந்திருக்கா சொல்கிறாங்க. அதுவா நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால தான் அவங்க பார்க்குறது நான் வந்துட்டேன் ஏன் வரக்கூடாது சொல்கிறாங்க. அச்சோ என்ன பேசுகிற இது உன்னோட வீட்டே அவங்களோட அப்பா அம்மா நீ எப்படி சொல்லி வந்து இப்போ எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா உள்ள வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் அப்பா டெக்ஸ்ட் பண்ணிப்பாங்க ஜிம்முக்கு ஜிமின் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா ஜிமின் இருக்காரு ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம் அப்பா ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் என்னது சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ மேட்டில் பார்க்குற ஜிமின் தம்பி என்ன கிளம்ப இருக்கீங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டி சர்ப்ரைஸ் நேம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க வச்சு இந்த வீடியோ இப்போ தான் பாருங்க பேக் டு கலகலாம் ஆயிடுச்சு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு பாஸ் சடனாக வந்திருக்கா சரி நீங்கள் வரதுங்க சொல்லி நான் ஏர்போர்ட் கார் எடுத்துகிட்டு போனால் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் கேபில் விட்டா சரியா சொல்கிறாங்க. எதுக்கு கேபில் வந்தால் சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் கேபில் தானே வரணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறேங்க. சரி அவங்க லீவா என்ன சொல்கிறாங்கம்மா ஆக்சுவலாக எனக்கு அங்கே படிக்க பிடிக்கல சொல்கிறாங்க. படிக்க பிடிக்கல ஆமாம் எனக்கு படிக்க பிடிக்கல அதான் நான் இங்கே சொல்கிறாங்க. அங்கே பார்த்து செல்லம் உங்களுக்கு அங்கே பிடிக்கலாக்க வீட்டு சரியா வேறு பெட்டர் பிளேஸ் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா பிடிக்கலாக்க வேறு பிளேஸ் இருக்குல்ல வேறு கண்ட்ரி இருக்குது வேணும் இங்கே ஸ்டடி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு உங்களை பிரிஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் நம்ம சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு கஷ்டமாக இருக்குமா நான் பேசாமல் இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்குது இங்கே படிக்கலையா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க.
அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என்ன மன்னிச்சிடுவீங்களா சொல்கிறாங்க. அச்சோ நான் என்ன பேசுகிறேன், என் தங்கம் இந்த தப்பு பண்ணது அப்படி தப்பான கூட ரீசன் இருக்கும் ஓகேவா, அந்த ரீசன் எனக்கு புரியும் ஓகே, நான் அப்படியே தப்பான கோவப்பட மாட்டேன், அந்த தப்பை நான் சரி பண்ணுவேன் சரி நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா அதே சொன்ன உள்ள பெரிய தப்பு பண்ணி தான் சொல்கிறாங்க, அப்படி பண்ணாலும் மன்னிச்சிடுவேன் சரி, என் குழந்தையாச்சு ஜிம்ல நம்ம ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்ல மற்றவங்களுக்கு பேர் எங்கள் லவ் டாக்ஸி கூட இருக்கலாம், உங்கள் பசங்க உங்கள் பையனை தப்பான நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டானே எங்களுக்கு தெரியும், உங்களோட வேல்யூ எனக்கு மட்டும் தெரியும். ஜிம் நம்ம சொல்கிறாங்க, நீ எனக்கு காட் கிஃப்டட் குழந்தை சரியா, நீ என்ன பண்ணலாம் சரி பண்ணுவேன் சரியா. ஜிம் நம்ம சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி சாரி ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க, என்னாச்சு பாரு ஆல்ரெடி சொல்லி கேட்குறாங்க. பட் சார் ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க சரி ஓகே ஜிம்ல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான் போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு, ஜிம்மி இங்கே பாரு என்ன பண்ணாலும் நாங்கள் அப்பா அம்மா இருக்கோம் ஓகேவா, நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா எதுக்கு ஒய் பண்ணுறேன் சரி ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறீங்கம்மா, எனக்கு பசிக்க சொல்கிறாங்க, பசிக்குதா சொல்லி உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க, இப்போ ஜிம் அப்பா தான் ஆக்கிட்டே சொல்லிட்டு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க, ஜிம் சாப்பிட்றாங்க, இப்போ ஜிம் தான் என்ன சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு நான் ஃபிட் பண்ணல சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஜிமின் வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, 3 பேருமே சாப்பிட்ருக்காங்க, மாறி மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அம்மா அப்பா மிஸ்ஸே சொல்கிறாங்க, ஜோ மிஸ் எல்லாரும் சொல்கிறாங்க மிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. மேடு பார்க்குறாங்க, மேடம் அங்கே பாருங்கள் ஜிமின் தம்பி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறீங்க எனக்கு இல்லை தம்பி நீங்கள் எல்லாம் நல்லா மேடம் சார் சாப்பிட்றதா சொல்கிறாங்க. அம்மா அப்பா என்னது கேட்குறாங்க, அதுப்பா ஃபுட்டே சரி பசிக்க மாட்டேங்குது அதான் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் ஓகே இதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிடுவோம், எனக்கு எங்களை தான் வார்னிங் பண்ணுறதுக்கு எங்கள் பையன் தானே ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, இப்போ ஜிம்மில் ஆஃபாக இல்லை அவங்க 3 பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அது சொல்கிறாங்க. பாப்பா நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகேவா மார்னிங் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜிம் அம்மா அப்பா பார்க்குற லக்கேஜ் எங்கள் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் வந்துட்டு வீட்டுக்கு ஸ்டெப்புக்கு வச்சுருப்பாங்க. அப்பா தாங்க சொல்ல அப்போ சரி ஓகே நான் வந்துடுறேன் நீ போட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிலுமே போகிறாங்க, டேரெக்டாக போயிட்டு அவர் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு படுக்கிறாங்க வீட்டில். அவருக்கு இப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என் அப்பா அம்மா பாவம் ரொம்ப இன்னசென்ட் போய் அவர் அவங்களை பற்றி எப்படி மற்றவங்க தப்பாக பேசுகிறான்னு தெரியல. என் அப்பா அம்மா சரியாக வளர்க்குன்னு சொல்கிறாங்க, என் அப்பா அம்மா நல்லா தான் வளர்த்துருக்காங்க சரி அவங்களுக்கு தெரியும் நான் தப்பே பண்ண கூட என் அம்மா எனக்கு சொல்லிடுவாங்க நீ பண்ணுறது தப்பு ஜிமின் நான் சரி பண்ணிக்குவான்னு சொல்லுவாங்க. சரி என் அம்மாவுக்கு எனக்கு தெரியும் எப்படி வளர்க்குன்னு சொல்லிட்டு நீ யார் என் அப்பா பற்றி தப்பாக பேசுறதுக்கு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜிமின் பட்டில் படுத்துட்டு இருக்காங்க, ஒரு கிட்டியாக சொல்லிட்டு இருக்கு. நான் பண்ண தப்பு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல, எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி ஜிம்மில் அப்பா செட் பார்க்க வேண்டாம் ஏங்க ஜிமின் சொல்கிறாங்க. ஐ திங்க் ஜிமினுக்கு ஏதோ ஜிமின் மிஸ்டேக் பண்ணிக்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு சென்சிட்டிவான மிஸ்டேக் நினைக்கிறேன் நம்ம பார்த்துக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஜிமின் எந்த தப்பு தானே சரி பண்ணிடுவாங்க, ஆனால் ஜிம் ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கூடாது சொல்கிறேன். எனக்கு ஜிம் ஹார்ட் ஆகிருக்கூடாது, எனக்கு அது மட்டும் தான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை சரியா. என் ஜிம்மில் என்ன தப்பாலும் சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் அவன் யாரும் ஹார்ட் பண்ணிக்கூடாது, அவன் ஹார்ட் ஆகிருக்கவே கூடாது, அவன் அழுதுருக்கவே கூடாது. ஜிம் நம்ம சொல்கிறாங்க ஓகே அவனுக்கு ஒன்றும் இருக்காது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உடனே கேட்டால் குழந்தை எதாவது அப்செட் ஆகிடும், 1 வீக் போட்டும் 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. அவனே சொல்லுவான் நம்மக்கிட்ட எனக்கு அவனோட போகிற அப்படியே எதுவும் ஹைட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. கரெக்டு அவன்கிட்ட போய் கூட சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி தான் ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க சரி ஓகேங்க நம்ம குழந்தை போய் ரெஸ்ட் எடுக்க நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் போய் வாங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மாறிந்தா ஜிம்மில் பேரண்ட்ஸ் ஜிம் ரூம்ல வராங்க வந்து பார்த்தா ஜிம் கியூட்டாக கவுட் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் நான் சொல்கிறேன் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட வளரவே இல்லை பாருங்களேன், அந்த பேபி ஃபேஸ் அப்படியே இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க ஆமாம் அப்படியே இருக்குல்ல சார் 2 பேரும் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பசங்க இந்த பக்கம் ஒரு பசங்க வராங்க வந்துட்டு அழகாக ஜிம்மில் பெட்டில் உட்காந்துட்டு ஜிம்மில் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. வச்சுக்கோங்க இப்படி பார்த்து எவ்வளோ சாச்சுலாம் சொல்கிறாங்க. நீ பேசாமல் இங்கே இருப்பா எங்கே போய் எங்கள் வீட்டு போயிடா சரியா, உன்னை பார்க்காமலாம் அப்பா அம்மாவில் இருக்க முடியாது சொல்ல இருக்க முடியல. ஜிம்மில் அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க, ஜிம்மில் அழகாக தூங்கிட்டு இருக்காரு கவுட் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க சரி ஓகே குழந்தை நல்லா தூங்கட்டும் எவ்வளோ நேரம் தூங்கட்டும் பொறுமையாக வரட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகேங்க வாங்க சொல்லிட்டு கீழே போகிறாங்க 2 பேரும். இப்போ மேட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க, மேடம் காஃபி எடுத்துக்காங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க யார் தான் வராங்க தெரியல, அடிக்கடி டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் சரி ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. மேட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாங்க அங்கே 2 பசங்க இருக்காங்க. இதுனா மிஸ்டர் பார்க்கோட வீடு சொல்கிறாங்க. ஆமாம் இது மிஸ்டர் பார்க்கோட வீடு தான் சொல்கிறாங்க. நான் உள்ளே வரலாமா சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க, நாங்கள் உள்ளே வரணும் நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே வாங்க சார் சொல்கிறாங்க. சரி 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் யார் ஆண்டி கேட்குறாங்க. இதோ மேடம் இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம திரும்பி பார்க்குறேன் யாருன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பார்க்கும்போது ஜிம்மில் நமக்கு ஒரு மாதிரி ரெகனைஸ் பண்ண முடியுது அவங்களால யாருன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பையனோட ஃபேஸ் அவங்க ஒரே மாதிரி தான் இருக்குது, என்ன தான் வளர்ந்தாலும் குழந்தைங்களோட சில பசங்களோட ஃபேஸ் அப்படியே இருக்குங்களா டீட்டோ மாறவே மாறாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்மில் போய் பார்க்குறாங்க ஏமா இது ஜங்கு குக்கி என்ன சொல்கிறாங்க. அவனே தாங்க ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இந்த பர்சன் இவர் வந்து இன்டர்நேஷனல் லாயருக்கு சென்னாச்சே சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க லாயர் சென் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சார் உங்களுக்கு என்ன தெரியுமா, நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஃபேமஸ் லாயர் ஆச்சு அது இன்டர்நேஷனல் லாயர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சென் சொல்கிறேன். நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க நான் உள்ள ஆரம்பிச்சு வண்டி உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் லாயர் வந்து உட்காராங்க ஜாப்பில் இருக்காங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க சார் இங்கே என்ன விஷயமா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் கொஞ்சம் பேசுகிறீங்க உட்காருங்க மேடம் சொல்கிறாங்க. சரி சரி உட்காருங்க. இப்போ மேம்
லாயர் பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரோம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் தான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இதாக வைக்கிறாங்க. இதை பார்க்குற ஜிம்லாமாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் என்ன இதெல்லாம் கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்ததான் சொல்ல அனுப்பிக்கிறாங்க. ஜிம்னு ஜாங்க மீட் பண்ணது, அவங்க போய் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் பண்ணது, அதுக்கப்புறம் ஒன்றா இருந்தது. இப்போ நம்ம ஜிம்ல அங்கே வந்து சைன் பண்ண வச்சிருக்கு, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வந்தது. இது எல்லாத்தையும் லாயர் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதான் மேடம், எதுவும் போயில ஓகேவா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் ஜிம் இது கொரியாவில் தான் சொல்கிறீங்களா சொல்கிறேன். ஆமாம் மேடம் கொரியாவில் தான் இருந்தார் அப்படி சொல்கிறீங்க. இது பாருங்கள் சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு வீடியோ ஓப்பன் காமிக்கிறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அது ஜிம்முக்கு ஜங்கோட வெட்டிங் டே ஓகேவா. அதில் நம்ம ஜிம்மில் அதை நம்ம ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. அந்த மேரேஜ் நடந்தது அது எல்லாமே எதுவுமே எல்லாமே ரியல் தான், எதுவுமே ஃபேக் கிடையாது. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஜிம்மில் போகும்போது நம்ப முடியல, ஜிம்முக்கு மேரேஜ் வரைக்கும் நடந்திருக்கு. அதுவும் அவங்க எந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே எதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களோ அங்கேயே அவருக்கு அதெல்லாம் நடந்திருக்குன்றப்போ அவங்களால ஏற்றுக்க முடியல. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்மின் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களே யோசிக்க முடியல. அவங்க பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க இடத்துல தான் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு மேரேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி உங்கள் பையனுக்கு ஒரு ஆப்ஷன் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜங்க வந்து அவங்க மேரேஜ் அவங்க ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா ஒரே பாயிண்ட் தான் கேட்குறாங்க. சரி ஓகே அப்படி மேரேஜ் இருந்தால் 6 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. 6 மந்த் முன்னாடி டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுட்டு வர்றது என் பையன் வந்து கணக்கு என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அமைதி இருக்காங்க. இப்போ நம்ம லாயர் கிட்ட ஜிம் அம்மா கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார், ஏன்னா 6 மந்த் ஒன்றா இருந்தாலும் ஆகணும். எனக்கு அவங்களுக்கு லீகலாக மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னாக்க அவங்க வந்து 6 மந்த் ஒன்றா இருக்கணும். ஆனால் 6 மந்த் இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 இயர், அதாவது 1 மந்த் 2 வீக்ஸ் மட்டும் ஆயிருக்கு. இவ்வளோ ஈஸியாக என் பையன் அப்படி வந்தான் அப்படி கேட்குறாங்க. எதுக்காக என் பையன் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுட்டு சொல்லாமல் வந்தான் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அப்படியே நினச்சி அப்படி கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்களா, அப்போ எல்லாமே சொல்லுங்கள் ஓகே. வேணா என் பையன் தப்பே பண்ணால் கூட அதையும் சொல்லுங்கள் சரியா. நடத்தி சார் நான் எல்லாமே தெரிஞ்சு எல்லா சைடும் தெரிஞ்சால் தான் எனக்கு சரி பண்ண முடியும் அப்படி சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறோம். சார் நீங்கள் தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஜங்க பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஜங்க பார்க்குறேன் அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படி கேட்கும். இப்போ நம்ம ஜங்க பார்க்குறாங்க. ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு டோன்ட் கால் மீ ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல போய் பார்க்குறாங்க. பாரு ஜஸ்ட் நீ சொல்ல சரியா என்ன நினச்சி என் பையன் எதுக்காக உனக்கு டிவோர்ஸ் சைன் பண்ணி கொடுத்துருவோம் அதை மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க நடந்தாலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போனது, இந்த மாதிரி பசங்களை அவரை டச் பண்ணது, அதுக்கப்புறம் ஜங்க வீட்டுக்கு கூட்டி வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவோம். ஜங்கோட ஜிம்ல அம்மா எந்திருக்காங்க. இப்போ ஜங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜங்கோட கணக்கு பழைய ஒரு ஆரம்பிச்சிடாங்க. இப்போ லாயர் பயந்து போயிடுற ஒரு செகண்ட். இப்போ மைடே ஒரு செகண்ட் பயந்து போய் நிற்கிறாங்க. எனக்கு அவங்க லாயருக்கும் ஜங்கோ காஃபி இருந்திருப்பாங்க. டக்குனு ஒரு பக்கம் பயந்து நின்றுறாங்க ஒரு இடத்துல. இப்போ ஜிம்ல அம்மா ஜங்கோ ஷாட் பிடிக்கிறாங்க. எனக்கு அன்னைக்கு எந்த கோவத்தை அவங்க இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பையனை பார்த்து சீப்பான பையன் நினச்சா நீ என் பையன் பற்றி எப்படி அப்படி வாட்ஸ் சொன்னால் சொல்கிறாங்க. பாரு நீ என்னை பற்றி தப்பாக பேசிக்கோ, என் ஹஸ்பண்டை பற்றி நாங்கள் சரியாக பேசிக்கோ, என்னை பற்றி காலையில் சரியா நாங்கள் சரியாக வளர்க்கணும்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். எனக்கு என் குழந்தை நாங்கள் திறன் கொடுத்து வளர்த்துக்கோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் குழந்தை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னு வச்சுக்கேன் அது யாருன்னு கொண்டு பார்க்க மாட்டேன் சரி. ஏன்னா என் குழந்தைக்கு தெரியும் அது அவங்க லிமிட்டை என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அவன் லிமிட்டை எப்போ அவன் கிராஸ் பண்ண மாட்டான் சரி. எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவன் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டான். அவனை யார் பேடாக டச் பண்ணுறாங்க, அவனை யார் குண்டா டச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது நல்லாவே தெரியும் சரியா. அவன் என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்வையில் கண்டுபிடிப்பான் அவங்க குட் பர்சனாக பேட் பர்சனாக சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜிம்ல எத்தனை பார்ட்டிக்கு இங்கே போயிருக்காங்க யூஎஸ்ல. அவன் போயிட்டு என்கிட்ட சொல்லுவான் சரியா. அம்மா அப்படி ஒரு மாடல் மீட் பண்ணேன், அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க அப்படின்ட்டு பேசினாங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப குட் பர்சன், அவங்க மாடல்மா பட் அவங்க கேரக்டர் ரொம்ப குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவான் சரி. என் பையனுக்கு ஒரு பர்சன் பண்ண பேட் டச் பண்ணது ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த செகண்ட் அவனே அவங்க சொல்ல பண்ணிவிடுவான் அப்படி சொல்லிட்டு முடியும். அம்மா சொல்கிறாங்க ஜங்கோட ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. உனக்கு பாரு என்னை பற்றி பேசினா எனக்கு ப்ராப்ளமே கிடையாது சரியா. என்னை பற்றி பேசினாலும் என் ஹஸ்பண்டை பற்றி பேசினாலும் எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை சரியான. ஜிம்ல ஹர்ட் பண்ணி ஜிம்மை நீ அழ வச்சிருக்கல, என் ஜிம்ல எப்படி நீந்திருக்கோம் எப்படி ஃபோர்ஸ் பண்ணாங்க எப்படி கேட்ட அந்த வேர்ட்ஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா ஜம்க்கு பாயிண்ட் போயிறாங்க. ஆண்டி யாரும் சொல்கிறாங்க சொல்லு நீ எதுக்கு அப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. உன் ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணிங்க சேர்ந்து என் பையனாலும் கேட்குறாங்க. இப்போ ஜிம்னா ஜங்கு பார்க்குறாங்க. ஆண்டி யாரும் சொல்கிறாங்க பாரு என் பையன் கூட இருந்ததோ இல்லை எனக்கு ஒரு விஷயமே இல்லை சரியா சொல்கிறாங்க. இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் அங்கே பாரு என் பையன் விளையாடுறதுலாம் இல்லைன்னு கூட ப்ரூவ் பண்ணிடுவான் சரியா சொல்லிட்டு கூட ஜிம்ல சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என் பையன் இப்பெல்லாம் இல்லவே இல்லை சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம் சரியா. அவங்க கூட இருந்தது இந்த மேரேஜ் எல்லாத்தையும் ஃபேக் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் சரியா சொல்கிறாங்க. லாயர்ச்சேன் அப்படி சொல்கிறாங்க. லாயர்ச்சேன் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு நீங்கள் எப்படி இல்லை இல்லாத விஷயத்த கூட இல்லை இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் சரியா. எங்ககிட்டையும் பவர்ஃபுல் லாயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. மேடம் பாருங்க சொல்கிறாங்க இவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி சொல்லிட்டு லாயர்ச்சேன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு லீகலாக மேரேஜ் இருக்குது இவருக்கு டிவோர்ஸில் விருப்பம் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. இவனுக்கு விருப்பம் தானே விருப்பம் இல்லாட்டி என்ன என் பையனுக்கு விருப்பம் நினைச்சப்போ அந்த திங்ஸ் அவங்க கூட இருக்கக்கூடாது சரியா சொல்லிட்டு அது எதுவும் தான் சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா ஜங்கூர் ஷர்ட்டில் கை எடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கூர் ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க. நீ எப்போவுமே பையனை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பியா, உனக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் என் பையன் கிட்ட அப்படி கேட்குறாங்க. சின்ன வயசு சரி இப்பவும் சரி உடனே பையன் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. ஒன்று போய் அப்படியே பையன் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம்ல ஜங்கூர் அப்பா ஜிம்ல அப்பா கேட்குறாங்க.
இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம எப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம உங்கள்கிட்ட ஜிம்கிட்ட நம்ம பிரிச்சுருவாங்க சொல்லிட்டு இங்கே பாருங்க அவனோட ஒய்ஃப் அப்படிதான் சொல்கிறாங்க. எனக்கு அவனோட ஒய்ஃப் அவன் கூட தான் இருந்தாகணும். எனக்கு அவனுக்கு லீகலாக மேரேஜ் ஆயிருக்கு. எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் நான் கொடுக்கவும் மாட்டேன். இப்போ அவன் கூட தான் இருந்தாகணும். கரண்ட்லி அவன் ஒய்ஃப் தான். அவன் எங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கலாம். என்னோட ரிங்கை ரிமூவ் பண்ணியிருக்கலாம். சரியா அவனுக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் கூட பண்ணிருக்கலாம். ஆனால் ஸ்டில் ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ லாயர் ஜென் பார்க்குறாங்க. மேடம் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாருங்க ஏன் பையனுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நான் அந்த விஷயத்தை அவங்க லைஃப் வந்து தள்ளி வச்சிருவேன். சரியா எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. பாரு என்ன நினச்சிருக்கா நீ படுத்து லாயர் கூட்டு வந்துட்டு சரி பண்ணுவேன். லாயர் கூட்டிட்டு வந்தால் எல்லாம் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறியா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கிள் அப்படி இல்லை நான் ஜிம்ல ரொம்ப லவ் பண்ணுறேன் அங்கிள் சொல்கிறாங்க. நீ ஜிம்ல லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. ஆண்டி உங்களுக்கு எங்கள் மேலே அந்த அளவுக்கு வெறுப்பா சொல்கிறாங்க. ஏன் சின்ன வயசுல என் பையனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டு நினைக்கிறியா கேட்குறாங்க. என் பையனுக்கு பேர் அவனை பற்றி எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். சரியா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஆண்டி ஜிம்முக்கு சொல்கிறாங்க. என் பையனுக்கு ஞாபகமாக இருக்காரு ஞாபகம் இல்லாத இருக்கிற வரைக்கும் தான் பெட்டர் ஓகேவா. என் பையன் எவ்வளோ சஃபராக இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. பாரு மாதிரி கவுண்டர் சொல்கிறாங்க. பாரு ஜஸ்ட் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு போயிரு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. மேடம் பாருங்க நிறுத்துங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க மேடம் மணி இருக்குது எல்லாமே இப்போ ஃபேக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணால் நினைக்கிறீங்க. ஆனால் சில விஷயங்கள் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. மணி பவரே இருந்தாலும் சில விஷயங்கள் பண்ணவே முடியாது மேடம் அப்படி சொல்லிட்டு ரியல் வந்துட்டு ஃபேக்குன்னு ப்ரூஃப் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லாயர் தான் ஒரு ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பாருங்க சொல்கிறாங்க. அதில் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதை எடுத்து பார்க்குறாங்க. ஜிம்ல நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னடாக்கா நம்ம ஜிமினோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா இல்லையா அதோட காப்பி தான். இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் நடந்தது அவங்க ஹோட்டல் ஸ்டெப் எல்லாத்துக்கான ப்ரூஃபும் ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஏன்னா சில விஷயம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லையா எனக்கு ப்ரைவேட் பண்ணால் கூட இப்போ ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிடலாம். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது யாரோடையும் வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு அது சீல் இருக்குது அதனால தான். இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. பாருங்க மேடம் சில விஷயங்கள் வந்து ஃபேக்னு ப்ரூஃப் பண்ண முடியாது சரியா உங்கள்கிட்ட மணி இருக்கலாம் ஆனால் மணி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடாது சஜஷன் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது ரெண்டு பேரோட ஃபீலிங் சம்மந்தப்பட்டது. எனக்கு அந்த பையன் அந்த லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு பற்றி தெரியாது சார் அப்படி சொல்கிறாங்க. இல்லை மேடம் ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறா சொல்கிறாரு ஓகேவா அவங்க ஒய்ஃப் இல்லாமல் இருக்குங்களா சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் இந்த டைம் நேற்று நைட் நாங்கள் ரெடியானோம் சரி எனக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. எல்லா ப்ரூஃப் எடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஓகே சொல்லிட்டு நம்ம லாயர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் என் பையன் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிற சில தரிசனம் வந்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு ஜிம் நம்ம இருக்க முடியாது ஆண்டி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஆனால் என் பையன் லவ் பண்ணலையே எங்கள் பாரு ஒரு ஃபேக் மேரேஜ் ஒரு 6 மந்த் கூட டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் கூட என் பையனால உங்க கூட இருக்க முடியலன்னா பார்த்துக்கேன் ஒரு 1 மந்த் உன் கூட இருந்திருக்கான் அந்த 1 மந்த் கூட அவனை கூட சர்வே பண்ண முடியலக்க அப்படி எந்த பர்ச்சேஸ் பண்ணி போய் சொல்லி சொல்கிறாங்க. நீ கேட்டால் லவ் பண்ணுற வேறு சொல்கிறல்ல ஜவுக்கு பாரு உனக்கு என் பையனுக்கு சுத்தமாக செட் ஆகுது சரியா சொல்கிறாங்க. என் பையனால எப்போவுமே கூட இருக்க முடியாது அது சின்ன வயசுல சரி இப்போவும் சரி சரியா சொல்கிறேன். எப்போவும் என் பையனை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் பையன் அழுதுட்டே தான் இருப்போம்னால அவன் இப்போ ஹார்ட்டாக இருக்கு தெரியுது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஆனால் சென்டர் என் பையன் இப்படி மிஸ்டேக் பண்ணால் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது என் ஜிம்மில் எப்படி ஒரு விஷயத்த பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்கணுமே கஷ்டமாக இருக்குது எனக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சரி இருந்தாலும் ஏன் ஜிம் சரியா நான் அப்படி விட்டு கொடுத்துட மாட்டேன் குழந்தை அப்படி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அந்த தப்பே பண்ணாலும் அந்த தப்பை நான் சரி பண்ணுவேன் சரியா ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. பாருங்க மேடம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க சார் சரியா நீங்கள் எப்படி லாயர் வந்திருக்கீங்களோ அவனுக்காக அதேமாதிரி ஏன் பையன் நானும் லாயர் அரேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா எங்ககிட்டையும் பெஸ்ட் லாயர்ஸாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்ல அம்மா லாயர் கால் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்ல லாயர் பார்க்குறாங்க. பாருங்க ஃபஸ்ட் உங்கள் பையன் வர சொல்லுங்க சரியா சொல்கிறாங்க. என் பையன் தூங்கிட்டு இருக்காங்க ஓகேவா அப்படிலாம் இருக்க முடியாது என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கணும் பொறுமையாக எழுந்து வரட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த லாயர் ஒரு நாள் பார்த்துருக்காங்க என்னோட காம்ப்ளிகேஷனாக இருக்கும் போல சொல்லிட்டு இப்போ ஜங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு இப்போ வீட்டை சொல்லி பார்க்குறாங்க. எல்லா இடத்துல ஜிம் பிக் ஃப்ரேம் தான் ரொம்ப அழகாக ஃப்ரேமாக வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல லாயர்னு வந்துட்டாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மேடம் கூப்பிட்டீங்களா சொல்கிறேன். சார் லியோ அவங்க லியோ அவங்க பேர் வந்துட்டு லாயர் லியோ அவங்க பார்க்குறாங்க. இப்போ என்னாச்சு மேடம் கேட்குறாங்க. இப்போ அவங்க நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு புரியுது சார் மேடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியுது மேடம் ஆனால் எல்லாமே வந்துட்டு லீகலாக இருக்குது சொல்கிறேன். எனக்கு எல்லாமே லீகலாக இருக்குது மேடம் சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் சொல்கிறாங்க. இப்போ சென்னும் அப்புறம் லியோ 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. இப்போ 2 பேரும் ஃபைனாக முடிவு பண்ணுறாங்க. மேடம் பாருங்க கம்பல்சரி ஜிம் ஜங் கூட இருந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜங் கூட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜிம் ஜங் கூட தான் இருந்து அவங்க சொல்கிறாங்க. இவன் நீங்கள் கோர்ட்டுக்கே போனால் கூட அவங்களே தான் சொல்லுவாங்க. இப்போ நாங்களும் 6 மந்த்ஸ் சொல்கிறோம் மேபி அவங்க 1 year கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப எங்கேஜில் இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஆமாம் மேடம் பாருங்க இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஏன் சார் உங்களால் எது சொல்கிறாங்க இல்லை சார் கண்டிப்பாக இது வந்து ரிஸ்க் இருக்குது எனக்கு பாருங்க லீகலாக இருக்குது எதுவுமே உங்களால் ஃபேக்காக மூவ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு
ஜிம்ல ஆயிரமே சொல்லிடுறாங்க எனக்கு 2 பேர் ரியலா மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ரியலா ஒன்றா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது இப்போ ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி இந்த பையன் இந்த பிரச்சனை இந்த பையனை வேலை கூட்டிட்டு வருவேன் சரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஜிம்ல கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு லாயர் பாக்குறாங்க. நீங்க ஜிம்ல வர சொல்லுங்க சார் பேசிக்கலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பதான் சரி ஓகே சொல்லிட்டு மேலே போறாங்க. மேலே போய் பார்த்தா அவங்க பயங்கர ஷாக்கு. ஜிம்மின்னு அப்படி சொல்றாங்க. எனக்கு ஜிம்ல அங்க மயங்கி விழுந்துருக்காரு கீழே பெட்டு கீழே. இப்போ ஜிம்ல அப்பா சொல்லி கேட்டதும் ஜிம்ல நம்ம பாக்குறீங்க ஏதாச்சும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம மேலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜம்ப் பின்னாடி ஓடி வராங்க. வெயிட்ல வரவங்க பார்த்தா ஜிம் மயங்க ஜிம் இங்க பாரு சொல்லி ஜிம்ல பத்துக்கிறாங்க. தூக்கி பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ஏன்னாச்சு ஜிமின் செல்ல அவங்க பாரு சொல்றாங்க. இப்போ ஜிம்ல அம்மா தான் எங்க டாக்டர் கால் பண்ணுங்க சொல்றாங்க. இப்போ டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போ லாயர் அங்கே தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஜிம் ரொம்ப எங்கேஜ் செகண்ட் வந்துட்டு அவங்க ஃபேமிலி டாக்டர் வேற. இப்போ நம்ம இப்போ ஃபேமிலி டாக்டர் பார்க்குறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க் நான் கூட தனியாக பேச சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. தனியாக வாங்க சொல்கிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் கேட்குறாங்க ஜிம்முக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு கேட்குறாங்க. மேரேஜ் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு ஜஸ்ட் இப்போ 18 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக போயிடுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ தான் அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. அது ரொம்ப வீக்காக இருக்காரு சரியா ரொம்ப மென்டலி வீக்காக இருக்காரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே. ஒரு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க கேர் பண்ணுங்க மெடிசன் எடுத்து தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மெடிசன் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது சொல்லிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணலாம்னு நினச்சாக்கா அது பெருசாக போயிடுச்சு சொல்லிட்டு ஜிம்ல பார்க்குறாங்க. என்னமா பண்ணலாம் சொல்கிறாங்க. எனக்கு இது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்க. ஒரு குழந்தை எடுத்து கடவுள் கொடுக்குற வாரங்க. எனக்கு நம்மளுக்கு அவனே ஒரு வாரம் தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றது இப்போ கேட்குறாங்க. இப்போ லாயர்கிட்ட கூப்பிடுறாங்க. இப்போ லாயர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவங்க கூப்பிடுறாங்க என்ன சொல்லிட்டு எனக்கு அது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். குழந்தை எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த மாதிரி டைப் கிடையாது. எனக்கு அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப லவ் பண்ணுற ஸ்வீட் பர்சன்ஸ் தான். இப்போ நம்ம கைண்ட் ஹார்ட்டும் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி ஜங்குக்கு லாயர் ரொம்ப இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஒரு காம் ஆகிட்டாங்க. இப்போ லாயர் ஜென் பார்க்குறாங்க. மேடம் என்னாச்சு கேட்குறாங்க. என் பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கேட்டது அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. இங்கே பாரு உங்களுக்கு நடந்து ஃபேக் மேரேஜ் தானே அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி பாருங்க எனக்கு ஜிம்முக்கு என் கூட பிடிச்சி தான் இருந்தால் சொல்கிறோம் லைக் பண்ணுவோம் நாங்கள் ஒருத்தர் ரொம்ப லைக் பண்ணி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி நீ ஹார்ட் பண்ண அப்படி கேட்குறாங்க. அதுவுமே நான் லவ்ல தான் சொல்கிறாங்க. எனக்கு அதுவே நான் லவ்ல தான் ஆண்டி. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அவன் மற்றவங்கள்ட்ட பேசட்டும் மற்றவங்கள்ட்ட அப்படி டச் பண்ணுறது எனக்கு அவன் பிடிக்கல. அவன் ஏன் ஒய்ஃப் என் குடும்பத்துக்கு நினைக்க தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்கிட்டு ரொம்ப வீடாக இருக்குது. ஜம்க்கு பார்க்குறப்ப ஏன்னா பேசுறது அப்படி கண்ணில் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ரியலாகவே இப்படி பேசுறாரு. ஃபேக்லாம் கூட ரியலாக பேசுறாரு. இப்போ மைடில் பார்க்குறாங்க. ஓ நம்ம ஜிம் டைப் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டு ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. அதுக்காக என் பையனை சொல்கிறாங்க. நான் ஹார்ட் பண்ண தப்பு எதுன்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களை பற்றியும் ஆண்டி பற்றி தப்பாக பேசிட்டு போகிறது. எனக்கு அந்த கோவம் எனக்கு அந்த செகண்ட் என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்கிறதா நான் கொஞ்சம் வேறு மாதிரி மீனிங் அப்போ சொல்லிட்டேன். மற்றபடி நான் மீன் பண்ணி சொல்லல. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அங்கிள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அவன் ரொம்ப ப்ராமிஸாக இருக்கும். என்னால் இருக்க முடியாது அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன பனிஷ் பண்ணிக்கிட்டோம் நம்ம என் கூட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சொல்லி குழந்தை சொல்லிட்டு இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க. லாயர் சார் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க மேடம் இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆகணும்னாலும் ஒன்றா சேர்ந்து 6 மந்த் இருந்தாங்க. இப்போ குழந்தை வேறு வந்திருக்கு. இப்போ எல்லாமே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் சரியா சொல்லிட்டு ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் அது வேறு மாதிரி ஆகிடுவாங்க. 2 பேர் ஃபேமிலியும் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கீங்க. ஒரு இப்போ சொசைட்டியில் ஒரு நல்ல நேமில் இருக்கீங்க. இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போனாக்கா அவங்களோட ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து வரும் சரியா. கோர்ட்டுக்கே போகாமல் நீங்கள் எப்படி மியூச்சுவலாக வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறீங்க. என்ன பண்ணி திரும்ப தலை கழிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் போட்டாக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜிம் லாயர் அவன் என் கூட தான் இருக்கணும் குழந்தை பிறக்கும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அவன் கூட இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என் பையனுக்கு கூட வாழ விருப்பம் என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜிம்னு சொல்லிட்டு ஆண்டி 6 மந்த் கூட ஒன்றா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு குழந்தை வேணும் ஜிம் வேணும் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம என்ன சொல்லி திரும்ப உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. பாருங்க மேடம் நீங்கள் எங்கே பேசினா சரி வர இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க கொரியாக்கா சொல்கிறாங்க. கொரியாக்கா சொல்கிறாங்க. ஆமாம் கொரியாக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க. நாங்கள் ஏன் கொரியா மூவ் பண்ணோம் சொல்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ்லாம் இப்போ அப்ளை பண்ணால் கூட அங்கே இப்போ நம்ம டிவோர்ஸ் பண்ணால் கூட நம்ம கொரியா போய் தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு இங்கே வந்து கோர்ட்டில் இருந்தாலும் நம்ம மேரேஜ் நடந்துட்டு கொரியாவில் ஸோ நம்ம கொரியாவில் தான் பண்ணி அவங்க ப்ராப்பராக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இப்போ டிவோர்ஸ் பண்ணாலும் கொரியா போய் ஆகணும். எல்லாத்துக்கும் இப்போ கொரியா தான் போகணும் அப்படி சொல்லி ஒரு டிசிஷன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க பேசலாம் சொல்லிட்டு லாயர் பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் கிளம்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்க் சார் நீங்கள் பாருங்க இப்போ நீங்கள் இருந்து பேசுங்க நான் கிளம்புற சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ லாயர் ஜென்னும் போயிடறாரு லாயர் லியோவும் போயிட்டாங்க. இப்போ 2 ஜிம் அப்பா உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணி தெரியாமல் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா மறைச்சி பார்க்குறாங்க. ஜங்க்கு நான் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறேன். பாரு உன்னை பார்த்தா டென்ஷன் ஆகும் ஓகேவா ஷாக் ஆகிடும். பார்த்தா எனக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் மாதிரி கஷ்டமாக இருக்கிறது உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கோட ஃபோன் இருக்காது இருக்கு. ஜங்க் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்க் நீ எங்கே போனாயிட்டு என்ன ஏன் வீட்டுக்கு வராது கேட்குறாங்க. மா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. மா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. மா ஜிவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிம்லாமா அவ்வளோதான் ஜங்கடம்மா அவ்வளோ ஷாக்காக அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்லாமா பார்க்குறாங்க. யாரை சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஆமாம்மா
ஜிம் வந்துட்டு அம்மா சொல்றாங்க, என்ன என் மூச்சு என் குழந்தை அம்மாவாயிட்டா. ஜம்கர் என்ன சொல்றான், அவனே குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல ஜம்கர் அப்படி கேட்கறாங்க. ஜிம்ல அம்மாக்கே கேட்டுருக்கு ஃபோன்ல வந்து சவுண்ட் நல்லா கேட்குது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப பார்த்துருக்காங்க, என்னடா சொல்றேன் அவனே குழந்தையாச்சுடா அப்படி ஜிம்ல ஜம்கர் அப்படி கேட்கறாங்க. ஜிம்ல ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, அவளுக்கு என்னமோ என் பையனை பாசம் இருக்கா நான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜம்கர் அம்மா அது எனக்கு புரியுது, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா சொல்கிறாங்க. அப்போ எங்கே இருக்கீங்க, அப்போ எந்த ப்ளஸ் இருக்கீங்க கேட்குறாங்க. செப்பு தானே போயிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறம்மா அது நான் கூட்டிகிட்டு வரேம்மா, சரி நான் கூட்டிகிட்டு வரேன், ஃபோன் வைங்க சார். ஃபோனை வச்சிடறாரு. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா அவ்வளோதான் ரொம்ப ஆப்பிட்டாங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து குதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க, ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. சின்ன எப்படி சொல்லுவோம் சார் குதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறேன், ஜங்கோட கிராண்ட் பார்க்குறேன், என்னாச்சுமா சொல்கிறாங்க. அச்சோ கிராண்ட் பார்க்குறாங்க, ஆண்டி சொல்கிறேன் என்னம்மா சொல்கிறாங்க. நான் கிராண்ட் பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. கிராண்ட் பா சொல்லிட்டு அவங்க சின்ன திரும்பி பார்க்குறாங்க, சின்ன சொல்கிறாங்க. அதான் கிராண்ட் பா நாளில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜோப் பாருங்க, என்ன ஆண்டியெல்லாம் குளிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஜவாப் நீயா கேட்குறாங்க, என்ன நீயான்னு கேட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜென்னு ஜவாப் பார்க்குறாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க, ஆண்டி அது இவன் ஜவாப் இருக்க வாய்ப்பு இல்லை, ஜவாப் சொன்னேன் இப்போ குழந்தை பற்றி டைம் எடுக்க சொல்லிட்டு ஜென்னு சொல்றாங்க. அப்போ யாருமா கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா தான், ஆண்டி நம்ம ஜிமின் நம்ம சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜிமின் நம்மளோட ஜிமின் ஆண்டி ஓகேவா, என்னோட மூச்சு அம்மாவாக போகிறான் சொல்கிறாங்க. என்ன என்னோட கிராண்ட்சன் என்னோட குழந்தை அம்மாவை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சு அவனுக்கு குழந்தையாச்சு சொல்கிறாங்க. நானும் அதை நினச்சேன் அம்மாவாயிட்ட நான் சொல்கிறாங்க. மாதிரி சின்ன ஜவுக்கு வேலை பார்க்குறாங்க. அவர் ரொம்ப சின்ன பையன் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் கூட முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்ன பார்க்குறாங்க, ஆண்டி ஜிம் ஃபர்ஸ்ட் இயர் கூட முடிக்கல சொல்கிறாங்க. எனக்கும் அதை இப்போ கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க அது குழந்தையாச்சு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வாரிசு சொல்லிட்டு ரொம்ப குதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, ஆண்டிங்க பாருங்க சொல்கிறாங்க. சரி நான் எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம சிவாஜியாக இறங்கி வராங்க, என்னாச்சு மாஸ்டர் கேட்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மிங் அப்படி சொல்கிறாங்க. டேவல் நம்ம டேக்கு ஷாக்கிங்காக இருக்காம என்னமா பேசுங்க, அவங்க சின்ன பையன் மாப்ப சொல்கிறாங்க. இதே எனக்கு புரியுதுடா, ஆனால் ஜிம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ரொம்ப ஹாப்பி இருக்கு பாரு, அங்கிள் ஆக போயிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க பாரு, எல்லாத்துக்கும் கடைசியாக பண்ணவும் ஜவுக்கு, ஆனால் அவன் நம்மள அங்கிள் ஆகிட்டான் பார்த்தியா சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா கேட்குறாங்க, என்னமா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான் அவங்க கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா என்னோட ஜிம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா எங்க கூட்டிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஃபுட்டெல்லாம் குக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹாப்பினஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட கண்பா பார்க்குறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு எனக்கு கிராண்ட் சன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்து வச்சோம் பாரு, நான் வந்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பையன் அதுக்கப்புறம் எனக்கு கிராண்ட் கூட அவனுடைய குழந்தை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் ஏதோ நல்லது பண்ணிப்போம் போல, அதான் நாங்கள் இத்தனை ஜென்ரேஷன் நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா 3 ஜென்ரேஷன் பக்கம் பார்க்க போகிறாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம ஜிம்ல அம்மா தானே பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு பாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்ல அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஜிம்மில் பார்க்க போகிறாங்க. ஜவுக்க பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து மா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பயப்படுறாரு. அவங்க அப்பா அம்மா எப்படி பேச சொல்லிட்டு ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா ஒன்றும் இல்லை ஓகேவா ஒன்றும் லைஃப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரிஞ்சு அவங்க அப்பா டிசப்பாயிட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க சொல்லிட்டு மா அப்பா ஐம் சாரி, எனக்கு தெரியல உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு ஐம் சாரிம்மா, நான் இன்டென்ஷனோட பண்ணலம்மா. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்படி அம்மா பார்க்குறாங்க. பாரு சொல்லலாம் ஒன்றும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுப்பா, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி என்ன என் பையன் இப்படி சொல்லாமல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ இந்த விஷயத்தை ரொம்ப பண்ணவே மாட்டேன், நீ வேறு மாதிரி தான் இருப்பா, திருப்பா செல்லம்மா விரும்புறவனா அப்படி நான் வளர்த்துக்கணும்னு சொல்ல மாட்டேன், நீ எதுவும் எனக்கு அப்படி சொல்ல பண்ண சொல்லியிருக்க, ஆனால் இந்த விஷயத்த நீ ஏன் சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் வேறு பண்ணலம்மா ஐம் சாரிம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம தான் சரி ஓகேப்பா நீ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக கூட சரியாக சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க, எனக்கா சொல்கிறாங்க, ஏன்னா ஜிம் கேட்குறாங்க, ரொம்ப வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு என்னாச்சு, எனக்கு நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த வெளில, ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிட்டினஸ் இருந்துச்சுமா, ஒரு மாதிரி தரலாம் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயங்க விடுதலை சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் ஆமாம் மயங்க விடுதலை சரியா எனக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சரியா, எனக்கு இல்லை ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படி ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா அது சொல்கிறாங்க. பாரு அழக்கூடாது எமோஷனல் ஃபீல் பண்ணது சார் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா, நீ வீக் ஆகக்கூடாது ஓகே, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை கடவுள் கொடுக்குற வரோம் சரியா, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாட்டு தாங்க நீ எனக்கு ஒரு கார்டு கிஃப்ட் ஓகேவா, உனக்கு நான் வந்துட்டு இப்போ ரொம்ப ப்ரேயர் பண்ணி நீ வந்த ஒரு குழந்தை, ஆனால் இப்போ பாரு உனக்கு ரொம்ப அழகான ஒரு குழந்தை, நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டாக வந்து ஒரு குழந்தை சரியா, அது எது பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்டே இருக்கு. அம்மா பாரு சொல்கிறாங்க. பாருப்பா ஒன்றும் இல்லை ஓகேவா, எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்பா அம்மா இருக்கும்ல, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க பாரு குழந்தை பிறகு வரைக்கும் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை சொல்கிறாங்க குழந்தை நம்ம தான் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. குழந்தை வளர்க்க சுத்தமாக நம்மளுக்கு தான் சரியா சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க பாரு என் பையனுக்கு எது ஹாப்பினஸோ அதை நான் பண்ண ஓகேவா, ஜிம்முக்கு குழந்தை எங்களுக்கு வேணும், ஜிம்மில் ஆசைப்பட்டா குழந்தைங்க என் கூட வச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே பாருப்பா ஜிம் குழந்தை உனக்கு வேணும்னு நினைக்கிறியா கேட்குறாங்க. நம்ம வச்சுக்கணுமா இல்லை அவங்க கொடுக்கணும் அவங்கள்ட்ட கொடுத்துடாமா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சிதப்பா சொல்கிறாங்க. அம்மா அது நம்மளுக்கு தான் வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்குறாங்க. அவ்வளோதானே சரி ஓகே ஒரு 6 மந்த் அங்கே இருக்கலாம் ஓகேவா இருந்து நம்ம டிவோர்ஸ் பேப்பர் ஃபார்மெண்ட்டாக எப்படியா டிவோர்ஸ் பேப்பர் ப்ராப்பராக சைன் பண்ணணும். ஒரு 6 மந்த் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்க முடியுமா ஓகே. அதுக்கப்புறம் பேபி பிறக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூட இருந்து ஆகணும். பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்கள்லாம் லீகலாக மூவ் பண்ணணும். எனக்கு பேபி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பேபி ரைட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஓகேவா. அதில் முதல்ல கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும் சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க இப்போ கொரியா போகிறேன் சொல்கிறாங்க. கொரியாவா இதுக்குமா சொல்கிறாங்க. லாயர் சொன்னாங்க அங்கே தான் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஆனால் கோர்ட்டுக்கே போகணும் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியாம்மா நம்ம பாஸ் நான் பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க. அம்மா நான் உங்களை சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை விட்டா நீ என் பையனாச்சு நீ என்ன பண்ணலாம் சரி பண்ணுவோம் சரியா அம்மா இதுக்காக இருக்கா ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கு மேம் சாரி ஜிம்முக்கு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை ஜிம் அம்மா டேஸ்ட் சால்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம் சொல்கிறாங்க. மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி நீ கொண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜிம் நம்ம அம்மா சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு ஜிம் சாப்பிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஜங்க் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம மேடு பார்க்குறாங்க. மேடம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. இல்லை அந்த தம்பியில் சாப்பிடாமலே இருக்காரு நான் வேணால் ஃபுட்டு கொடுக்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஃபுட்டு நான் கொடுங்க சரியா அதெல்லாம் நீங்கள் கொஸ்டின் அதெல்லாம் கேட்கவா நீங்கள் கொடுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு போயிட்டு மேடு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. என்னப்பா ஃபுட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறீங்க வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சாப்பிட்றாங்க. ஃபுட்டாக சாப்பிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இப்போ அவரு சாப்பிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம ஜங்கு பார்த்தா நேற்று அவர் எப்படி வந்தாலும் ஒரு மாதிரி வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ் வந்து இப்போ குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் வெயிட் பண்ணிருக்காரு. அப்படியே இருக்காரு. ஒரு ட்ரெஸ் ஒரு பழைய கிளாஸ் இருக்கும். அவர் போட்டோ ட்ரெஸ் இருக்கும். அது வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ ஜிம் லக்கேஜ் எல்லாம் திங்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. போலாமா சொல்றாங்க. இப்போ மேடிக்கு ஜிம் அம்மா சொல்றாங்க வீட்டை பார்த்துக்கோங்க சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க. பிசினஸ்லாம் வந்துட்டு நான் அவங்களுக்கு தெரிஞ்சு வர பர்சனுக்கு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்றேன். நான் இப்போ கொரியா போகிற சுச்சுவேஷன் இருக்கும் சரியா சொல்றாங்க. ஓகே மேடம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அம்மா ஜங்குக்கு 4 பேர் வெளில வராங்க. இப்போ நம்ம ஜங்குல ஜிம் பார்க்குறாங்க உட்கார சொல்றாங்க. ஜங்குக்கு காரில் உட்காராங்க. இப்போ ஜங்குக்கு அப்புறம் ஜிம்ல பேரண்ட்ஸ் 4 பேரும் உட்காந்துருக்காங்க. ஃபைனா அவங்க ஏர்போர்ட் போறாங்க. இப்போ அவங்க அவங்களுக்கு ஓன் ஜெட்டில் தான் போறாங்க. எனக்கு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரா கொஞ்சம் ஓன் ஜெட்டில் போனால் சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு ஜிம் நம்ம இப்போ ஓன் ஜெட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கம்மியாக வந்துட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்க கொரியா வந்து லேண்ட் ஆகுறாங்க. இப்போ கொரியா வந்ததுக்கப்புறம் ஜிம்னாக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. ஜிம்னால தான் அவங்க கொரியா விட்டே போயிருப்பாங்க. ரிட்டன் ஜிம்னாலே உங்கள்கிட்ட இந்த பிளேஸ்க்கு வராங்க. ஜிம்னாக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்னா கேட்குறாங்க இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ணலாம் ஹோட்டலா இல்லை வீடு எதுவும் சொல்கிறாங்க. நான் வீடு அரேஞ்ச் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. வீடு அரேஞ்ச் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டோம் ஜங்க் சொல்லிட்டு ஜிம்னா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க பேசலாம் ஆண்டி பேசினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை லாயர் வந்து அங்கே பேசணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்னா பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஞாபகம் லாயர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம் ரொம்ப எங்கேஜாக இருக்காரு. அவங்க ஜங்குக்கும் எங்கேஜ் இல்லையா அதனால அவங்க பேரண்ட்ஸ் வச்சு பேசலாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால லாயர் பேச சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆண்டி ஆகணும் ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஜிம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன யாரும் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா ஹாப்பியாக இருக்குங்க. எப்படா ஜிம் வீட்டுக்கு வருவாங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படி தான் ஹாப்பியாக ஆசை வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனில் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க இந்த பிளேஸ் அப்படி சொல்லி ஜிம் நம்ம கேட்குறாங்க. நீங்கள் சேவில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஆமாட்டி நாங்கள் சேவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய வீடு தான் ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஜோன் இல்லம் தான் ஜோன் ஹவுஸ் தான் போட்டிருக்கு. இப்போ ஜிம்மா மாதிரி இறங்குறாங்க. அவங்க மாதிரி அந்த வீட்டில் உள்ள காலை வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம்மா அப்போ தான் நம்ம பையனுக்காகமா ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் பேசலாம் ஓகே லாயருக்கு வந்துருப்பாரு நினைக்கிறேன். வந்துட்டு எனக்கு லாயர் வந்துருவார். வந்ததுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கே ஸ்டே பண்ண முடிவு பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜிமின் நம்ம கூட இருக்கும் இல்லையா அப்போ நம்ம எங்கே இருக்கும் நம்ம முடிவு பண்ணலாம் சொல்கிறாங்க. கரெக்டு தாங்க சொல்கிறாங்க. ஃபைன் இப்போ ஜங்குக்கு ஜிம்ல அம்மா ஜிம் 4 பேரும் விளையாண்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்ல கிராண்ட்மா பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இது வேணா லூனா தெரிஞ்சா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஆனால் வீட்டுக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்குமே. ஆமாம் எப்படி இருப்பான்னு தெரியலையே. அதுவும் அவளோட பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு அவளோட சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக எப்படி சொல்லுவாங்க சார் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டு டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. வீட்டு டோரை போய் காசு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்க் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் திரும்பி ஜங்கோட அம்மா அதான் கேட்டுருப்பாங்க. ஜங்க் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்தவங்க ஒரு மாதிரியா எடுத்துட்டு நின்றுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க என்னாச்சுமா அங்கே நின்றுட்டீங்கன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா கேட்குறாங்க. என்னாச்சுமா கேட்குறாங்க. ஜிமின் வந்துருக்காங்க சொல்லிட்டு வராங்க. வெல்கம் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்து ஜிமின் இருக்காரு. ஆனால் ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பக்கம் நிற்கிறாங்க. நடுவில் ஜிமின் நிற்கிறாங்க. முன்னாடி ஜங்க பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல கிராண்ட்மா பார்க்குறாங்க. லூனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லூனா பார்க்குறாங்க. அப்படியே வந்துருக்காங்க. லூனா பாருக்கு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கணக்கு பார்க்குறாங்க. என்ன அப்படி வந்து விழுது பார்க்குறாங்க. ஜங்கோட போடி வராங்க. எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க.
பிறகு ஓடி பார்க்குறாங்க. ஓடி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஸ்டாக் ஆகிடுது. அவங்க பார்க்குறாங்க, இப்போ நம்பிச்சு ஓடி பார்க்குறாங்க. அத்தை கூப்பிட்றாங்க. இப்போ நம்பிச்சு சுகா டே 3 பேர் பயங்கர ஒரு மாதிரி எமோஷனலாக ஹாப்பி ஆகிட்டாங்க. அத்தை மாமா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற நம்பிச்சு சுகா டே பார்க்குறப்ப அவங்க டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குது. எனக்கு அவங்க 3 பேர் பசங்களாகவே பார்த்துட்டு இருப்பாங்க எப்போவுமே. அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம தான் லூனா உள்ள வாமா சொல்கிறாங்க. இப்போ லூனாக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. உள்ள வாமா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ லூனா வேறு ஆப்ஷனில் மட்டும் வராங்க. ஜங்கூட பார்க்குறாங்க. லூனா அப்படி கூப்பிட்றாங்க. அவங்க எதுவுமே சொல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. உட்காருமா சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் உட்காராங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ நம்ம ஜங்கூட பார்க்குறாங்க. என் ஜங்குக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன். எல்லாமே தெரிஞ்சு சொல்கிறாங்க. தெரிஞ்சிச்சா? ஆமாம் எல்லாமே தெரிஞ்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஜங்கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது அத்தை கோவமாக இருக்காளா சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட அம்மாவுக்கு பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாயர் வராங்க. ஜங்கு சார் இப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சார் விழுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட அப்பா புரியல. எதுக்கு ஜங்குக்கு லாயர் அப்படி சொல்கிறாங்க. அது பார்க்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்பா சொல்கிறாங்க. லாயர் உட்காடுறாங்க. இப்போ நம்ம சின்னம்மா கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட அப்பா கிட்ட லாயர் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நடந்தது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட அப்பா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் இப்போ நடந்துச்சு. அப்போ லவ் பண்ணி கூட்டிட்டு வரலான்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஜிம்முக்கும் ஜங்குக்கு லவ் பண்ணி சொல்லிட்டு அப்படி தெரியாதுல்ல. ஜஸ்ட் இப்போ எனக்கு அவங்க வந்துட்டு லவ் பண்ணி தான் கூட்டி வரணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவரே இது கூட ஒரு சேர்த்துட்டு இருக்குன்னு அவங்க தெரியல. ஜஸ்ட் இப்போ 1ஆம் நாள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்பிச்சு வாக்கு டேக் மட்டும் தெரியும். மற்றவங்களும் தெரியாது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட பார்க்குறாங்க. லாயர் சார் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்க இவங்க டிவோர்ஸ் வேணும் கேட்குறாங்க. ஆனால் ஜங்கூட டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ ஜிம்மில் ப்ரெக்னென்ட்டாக வேறு இருக்காங்க. பேபி யார்கிட்ட இருக்கணும். நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க. எங்களால் ஜிம்மை விட்டு தர முடியாது. சரியா விட்டு தர முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு எங்களால் ஜிம்மை விட்டு தர முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கூட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. பாருங்க அது எப்படி ஒரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்க முடியும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரியா கோபமாக தான் அடிச்சு கொடுத்துட்டிக்கோ. அதுக்காக பசங்க பிரிச்சு வைக்க நினைக்க அதான் சொல்கிறாங்க. நான் யாரும் பிரிச்சு வைக்க நினைக்க சரி என் பையனுக்கும் பையன் கூட இருக்க விருப்பம் இல்லை சரியா அப்படி சொல்லி ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட அம்மா கிளம்பி பார்க்குறாங்க. ஏமா யாரோ ஒரு பேச சொல்கிறாங்க. நீங்கள் யார் எனக்கு ஜிம்மில் கேட்குறாங்க. ஜங்கூடமா கிளம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா பேசுகிற நீ இந்த வீட்டை பொண்ணு அந்த வீட்டை பிரின்சஸ் நீ அப்படி ஜிம்மில் கிளம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஓ அப்படியா நான் அந்த வீட்டில் பிரின்சஸா சொல்கிறாங்க. அல்லது என் பையனை கொற்ற மழை தள்ளிவிட்டீங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதுக்காக தான் கொற்ற மழையில் என் பையனை தள்ளிவிட்டீங்களா. குழந்தை பிஞ்சு குழந்தை ஒரு 3 years பையன் ஒரு 3.5 years என் பையனுக்கு அப்போ அந்த மாதிரி வெளில ஒரு குட்டி குழந்தை தானே அவனுக்கு அவ்வளோ பெரிய வயசாக ஆயிடுச்சு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப குழந்தை தெரியுமா. அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தை சின்ன குழந்தை போயிட்டு ரயிலில் நிற்க வைக்க மனசு வந்து கேட்குறாங்க. இப்போ ஜங்கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன நாங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தானே பண்ணீங்க நீங்கள் எல்லாரும் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூட பார்க்குறவங்க லூனா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்க அந்த டைம் எனக்கு புரியுதுன்னு சொல்லல. ஆனால் மற்ற நீங்கள் ஏமா நீங்கள் என்னோட பையன் உங்களுக்கு கிராண்ட் சந்தன அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்படி பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியல. அப்பா நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மம்மா இப்போ ராட்டி வராங்க. ஐயோ ஜிம்மம்மா கை வைக்கிறாங்க தரல. ஜிம்மா பார்த்தாங்க. பாருங்க ஒன்றில் சொல்கிறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. பாசுறாங்க ஒன்றில் சரியா சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஏதோ பேசுறீங்க சொல்ல. ஐயோ ஒன்றில் அங்கே ஒன்றில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியல. ஏன் உங்கள் ஜிம்முக்கு பேம்பர் பண்ணுறாங்க என்ன ஜிம்மு கேட்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மம்மா தான் ஜிம்மின் செல்லம் அது ஒன்றில் சரியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா ஓகேவா நீ வீக்காக கூடாது எதுவும் யோசிக்கூட சரியாவா. இப்போ ஜிம்மில் வந்து அவனோட ரூம் எங்கே இருக்க கேட்குறாங்க. அது மேலே 3rd floor சொல்லுவாங்க 3rd floor அது கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அம்மா கூட போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா அந்த ரூமில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் இந்த கொஞ்சம் ரெஸ்ட் நான் வரேன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்லி இருப்பா நான் வரேன்னு சொல்லி நம்ம ரூமில் லாக் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு கால் பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் புரியல சொல்கிறீங்க. நம்பிச்சுனா உனக்கு நம்ம மூச்சு பிடிக்காதா உனக்கு என் பையனை உனக்கு கூட பிடிக்காது கேட்குறாங்க. உனக்கு சுகா டேக் உங்கள் 3 பேர் கூட பிடிக்காது சொல்கிறாங்க. அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. அத்தை நீங்கள் எதுவும் ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. அன்றைக்கி என்ன நினச்சிட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாத அத்தை நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் இல்லை அத்தை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மா பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. வீட்டில் இல்லை அத்தை நாங்கள் டியூஷன் போய் டைம்ல சொல்கிறாங்க. அம்மா வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு டியூஷன் வந்தாங்க. எனக்கு மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால அம்மா எங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக வீட்டுக்கு அங்கே டியூஷன் வந்தாங்க. மழையில் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் இந்த மாதிரி இப்போ அப்போ தான் மேடாண்டி தான் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் மூச்சு நாங்கள் மழை நினைவிடுவோமா. அதுவும் எங்கள் ஜிம்மில் எப்படி அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அவன் எங்களோட மூச்சியாச்சு. எத்தனையோ டைம் வந்துட்டு நாங்கள் ஜங்க் கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் எதுக்கு ஜிம்மில் போயிருக்கா இந்த மாதிரி பிலி பண்ணுறேன் ஆட் பண்ணுற சொல்லிட்டு நாங்கள் எப்படி அதை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது இல்லாமல் அவங்க கிராண்ட்ஃபா நீங்கள் எங்கள் எல்லாரும் கூட விடுங்க அத்தை அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அத்தை நீங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது அது வேறு சரியானா நம்ம ஜிம்மில் வந்துட்டு அம்மா ரொம்ப லவ் பண்ணுறாங்க அத்தை. அவங்க வந்து அவங்க வேறு அம்மா தானே கூப்பிடுவாங்க அத்தனையும் கூப்பிட மாட்டா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஜிம்மில் கூட இருக்கும்போது ஜிம்மில் போய் அவங்க போய் ஹார்ட் பண்ண விடுவாங்க சொல்லுங்க. அவங்க அப்படியே விடுவாங்க நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போக வந்துட்டாங்க அத்தை. இவன் கிராண்ட்ஃபா கூட மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் போயிட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை அத்தை. அவங்களுக்கு மெய்ட்டு ஜிம் மட்டும் தான் வேறு யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா மாதிரி பார்த்துருக்காங்க.
ஏங்க சொல்லிட்டு அத்தனை போய் சொல்லவே இல்லை. என் தம்பி தப்பானு சொல்லுவேன் சரியா. அன்னைக்கு ஜங்க் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு, அது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு. எனக்கு சின்ன பையனை ரைடு வர மாதிரி இருக்காது, வெளில யாரும் இல்லாதப்போ உங்க வீட்டில் யாரும் இல்லாத சொல்லி அவன் வெளில பிடிச்சிட்டு புஷ் பண்ணது ஃபர்ஸ்ட். அவன் டோர் வெளில லாக் பண்ணது தப்பு. எனக்கு அது வெளில தெரியாது, டோர் வெளில அவுட் சைட் லாக் ஆகிருக்கு. அது எதுவுமே அது மாதிரி அவன் எப்படி பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அது மாதிரி பண்ணிட்டு அது பண்ண தப்பு தான். ஆனால் நாங்கள் யாருமே இப்போ இல்லை, அதுவும் அம்மா கிராண்ட் நாங்கள் எப்படி அப்படி விடுவோம்? எங்கே மூச்சியாச்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. நாங்கள் மூச்சு கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், கூட நான் அதை ப்ளே பண்ணுவோம். நாங்கள் எங்கே மூச்சு வந்து ஹார்ட் பண்ணுவோம், அது அவ்வளோ ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் சின்னதாக கூட ஹார்ட் பண்ணதே இல்லை, நாங்கள் புள்ளி பண்ணதே இல்லை அப்படி ஜிம்ல அட்டே சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை நம்பவே இல்லை தப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ரொம்ப அழகாங்க சொல்லுங்க அத்தை, நீங்கள் ஜிம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் எங்கள்கிட்ட இத்தனை வருஷமா புரிஞ்சுட்டீங்க. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் மூணு பேரும் உங்கள் பசங்க, நீங்கள் தான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க. எங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் அதுமாதிரி எங்கள் லவ் காமிச்சு சின்ன வயசில் எனக்கு அம்மா வந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படி தான் இருப்பாங்க, எங்களுக்கு கவனிக்கவே மாட்டாங்க. அப்போலாம் அவங்களுக்கு ஏன்னா எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தனால நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்களே எங்கள் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே எங்கள் வளர்த்துருக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எங்கள் நம்பலையா அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு எங்களை பற்றி அப்படி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அதான் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம அமைதியாக கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க அத்தை, ஜங்க் பண்ண தப்பு தானேன்னு சொல்ல கூட சார். இப்போ வரைக்கும் அவன் பண்ண தப்பை நான் மன்னிக்கவே இல்லை சரி. அவன் சின்ன வயசு பண்ணாலும் தப்பு தான். எனக்கு புரியுது, உங்களுக்கு கோவம் தான் ஜங்க் பண்ண காட்டுங்க. எனக்கு அவனுக்கு உங்க மேலே உங்களுக்கு ஒரு உண்மை இருக்குல்ல, எனக்கு நாங்கள் எப்படி அப்படிதான் ஆகணும். நீங்கள் என்ன பனிஷ் பண்ண கொடுத்தாலும் வாங்கிக்கா சரியா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவம் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் உங்களுக்கு வருஷம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்சமாக நம்ம அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க அத்தை, நீங்கள் தானே ஃபஸ்ட்டு அம்மா மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம் தெரியுமா. நீங்கள் எப்படி எங்கள் பசங்களாம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்குறோம் தெரியுமா. நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கோம் தெரியுமா. எங்கள் அத்தையா சரி உங்கள்கிட்டே சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் எங்களை மோட்டிவேட் பண்ணுவீங்க, எவ்வளோ என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் போனது எங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்னஸ் தெரியுமா. இப்போ வரைக்கும் நீங்கள் வண்டி வருவீங்க, கண்டிப்பாக வண்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசி நாங்கள் வெயிட் பண்ணி இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருக்கீங்களா, நாங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ண மட்டும் கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எல்லாருமே கோவமாக இருக்கீங்களா அதான், எங்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம நம்பில கேட்குறாங்க. இப்போ நம்ம அம்மாவுக்கு ரொம்ப அழகு வருது, அவங்க எப்பவும் ரொம்ப சாப்பிட்டு கைண்ட் ஹார்ட் அப்படி அமைதியாக இருக்காங்க. ஏமல்லுனா ஜிம்முக்கு எதுவும் நடந்துச்சுட்டு இருக்காங்க, நீ கோபம் போடல. அதை தாண்டி உனக்கு ஏதோ அண்ணாவே வேலை நினச்சி முடிவு பண்ணிட்டியா, இந்த ஃபேமிலியை எதுவுமே வேலைன்னு சொல்லிட்டு நீ போயிருக்கா சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷம் நீ எங்கே இருப்பேன்னு சொல்லி எதாவது தேடி இருப்பேன் தெரியுமா. அன்னைக்கு ஒரு டைம் கூட சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க கிளம்பி பார்க்குறாங்க. எனக்கு புரியுதுமா, ஜங்க் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு தான் எனக்கு புரியுது, ஆனால் அதுக்காக நீ அப்படியே போயிடுவா அப்படி கேட்குறாங்க. ஏதோ ஒரு இதுவே சொல்லாமல் நீ பாட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. ஏமா நீங்கள் நினைக்கிறீங்களா ஜஸ்ட் ஜங்க் வேலை ப்ரெஷ் பண்ணா அதுக்கப்புறம் அந்த ஜிம் விட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட போயிட்டா சர்வீஸுக்கு அதான் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. விஜய் அவங்க ரெண்டு பார்க்குறாங்க. வேற என்னமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நினச்சி உங்களுக்கு தெரியுமாமா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிம் ஜங்கோட அப்பா கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு மகளும் நான் அழாதங்க பாரு, நீ அண்ணன் வந்து திட்ட தப்பு வச்சுக்க, திட்டிக்கோ கோவம் வந்து திட்டு சண்டை போடு, எல்லாம் எல்லாத்தையும் திங்ஸ் போட்டு உடச்சிக்கோ சரி. எனக்கு கவலையே இல்லை, உங்கள் கோவத்தை எப்படி காமி நினைக்கிறோம் அப்படியே காமிச்சுக்கோ ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் அப்படி அழுதெல்லாம் பார்க்க முடியாது. அண்ணன் முன்னாடி அழாதங்க பாரு, அழகாக பார்க்குறதுக்கு நான் இருக்கேன், அங்கே பாருமா சொல்கிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ அழுதெல்லாம் பார்க்க முடியலடா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அண்ணா நான் மனசு எதற்கு உடஞ்சி போயிருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட போய் அப்பா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நான் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்குன்னு தெரியுமா, எனக்கு அவங்களுக்கு தெரியும் எனக்கு உங்கள் எல்லாரும் எவ்வளோ பிடிக்கும், நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியல சொல்கிறாங்க. சேம் என் பையனுக்கு எந்த அளவுக்கு இப்போ அவங்க தெரியல என்ன சொல்கிறாங்க. இங்கே பாருமா ஜிம் உனக்கு மட்டும் இப்போ பேசலாமா எங்களுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நம்ம நினச்சி சொல்கிறாங்க என்னமா சொல்ல கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜஸ்ட் ஜிம் வெளில மைண்ட் மட்டும் வெளில சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அம்மா வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க சம்திங் எதுவும் நடந்துக்க சொல்லிட்டு ஆண்டி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதாங்க பாருங்க சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணுவீங்க சொல்லுங்கள். சொல்லுங்க அத்தை, எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக ரீசன் இருக்கும் அத்தை. நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஆகிருக்குன்னு தோணுது எனக்கு. அது ஜிம் விஷயத்தில் பெருசாக நடந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்க அத்தை, சொன்னால் தெரியும் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல மாமி நானும் சொல்கிறாங்க எனக்கு அப்படி ஒரு பெயின் அதனால லைஃப்ல ஆக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஜிம் வாங்கி விழுந்தப்போ ஜிம்ல அம்மா நினைச்சிருப்பாங்க பாடி சில்லுன்னு இருக்கான், பயந்துருக்கான், மழையில் நினைச்சிருக்கா, அதெல்லாம் வாங்கி விழுந்திருக்கா, மற்றபடி எதுவும் இல்லை குழந்தைக்கு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் சரியாயிடும், கோல்டு ஃபீவர் எதுவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் நினச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. பூசானில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க பார்க்க முடியாது, நீங்கள் சிவில் கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் இங்கே பார்க்க முடியாது ஜிம் நம்ம கேட்குறாங்க. இல்லைங்க பார்க்க முடியாது, எனக்கு குழந்தைக்கு சம்திங் சீரியஸாக தெரியுது, நீங்கள் வந்து சிவில் கூட்டிட்டு போங்க, அங்கே தான் மல்டி ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நீங்கள் அங்கே கூட்டிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம். ஜிம்ல ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. அப்பவே கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம கூட எதுவும் சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம டக்குனு குழந்தை தூக்கிட்டு சிவில் போக ஆரம்பிக்கிறாங்க. சிவில் போய் அட்மிட் பண்ணுறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் கேட்குறேன் என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தை ரயிலில் நினச்சிட்டான் அப்படி ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ரயிலில் நினச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டாக்டர் அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணி அம்மாவை கூப்பிட்டு தான் போகிறோம் அப்படி சொல்லிட்டு
ஜிம்ல அம்மா வெயிட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு வா மம்மனு கூப்பிட போகிறான். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஜிம்ல மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. குழந்தை உடம்பு ரொம்ப சில்லு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு டாக்டர் ட்ரிப் போட்டு போயிட்டாங்க. அங்கே நிறைய குழந்தை வந்து ரெய்னி டைமில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கமே மாயமா இருக்க அம்மாவுக்கு அப்படி ஜிம்ல அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கு நைட்டு வந்துட்டு டியூட்டிலாம் முடிஞ்சு டாக்டர் போயிட்டாங்க. நர்ஸ் மட்டும் வந்துட்டு ட்ரிப்ஸை மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன இத்தனை ட்ரிப்ஸ் மாற்றி போடுறாங்க. ஜிம்ல என்ன ஐஸ் ஓப்பன் பண்ணல சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. நர்ஸ் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்லுவாங்க சொல்லி போயிடுறாங்க. ஜிம் நம்ம பக்கத்துல போயிருக்காங்க. என்னோட செல்லத்துக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஃபீவர் வர ஹெவியா இருக்கு. ஜிம்முக்கு அவங்க ஃபீவருக்கான இன்ஜெக்ஷன் கொடுத்து தான் போயிருக்காங்க. இருந்தாலுமே ஃபீவர் அதிகமா இருக்கு. இப்போ ஜிம் நம்ம பாக்குறாங்க. என்னாச்சுப்பா எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவாரு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணல தானே அந்த நைட் ஃபுல்லாக ஐஸ் ஓப்பன் பண்ணிக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர் வந்துட்டாங்க. ஜிம் நம்ம கேட்குறாங்க ஏன் என் குழந்தை ஐஸ் ஓப்பன் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா குழந்தைக்கு இப்போ ஹெவி ஃபீவர். எனக்கு அந்த ரெயின் வந்து ரொம்ப டேஞ்சரான ரெயின். அதனால தான் சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் அப்படி அந்த மாதிரி ரெயின் நினைச்சாக்க அந்த மாதிரி ஆகும். ஒன்றும் பயப்படாதீங்க சீக்கிரமாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டர் மெடிசன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேறு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க மாற்றி. ஜிம்ல பக்கம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிம் டாக்டரே பார்க்குறேன் சரி ஓகே சொல்லி டாக்டர் வேறு டாக்டர் வர வைக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க. அவங்களே வந்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு சஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மெடிசன் கொடுங்க அந்த மெடிசன் கொடுங்க சொல்லிட்டு மாறி கொடுக்குறாங்களே தவிர குழந்தை வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க. டாக்டர் பாருங்க என்ன நடக்கு சொல்றாங்க. பாருங்க சீக்கிரம் சரிடுவாங்க. சில குழந்தைங்க அப்படிதான் ஃபீவர் இந்த மாதிரி நினைஞ்சாங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு இப்படி இருப்பாங்க சரிடுவாங்க சொல்றாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வருது. இல்லை இவ்வளோ சீரியஸ் ஆகுமா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஒன்று இருக்கா சொல்லிட்டு ஜிம்ல அப்பா அம்மாவும் பார்க்குறீங்க எதுவும் ஆசை இல்லை எதுவும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயம் இருக்காங்க. இவங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றாங்க. இவங்க அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றாங்க. அப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க. 3 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்க்குள்ளே பேனிக் ஆகுது. ஏன் இந்த பையன் ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான். இவ்வளோ இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு இவ்வளோ மெடிசன் கொடுக்குறோம். ஆனால் ஏன் வந்து இந்த பையன் ஐஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்ம ரெடியாக இல்லை. அப்புறம் ஜிம் நம்ம டேரக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் டீனை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த டீன் பார்க்குறாங்க. சொல்லுங்க சொல்லிட்டு இங்கே பாருங்க என்னோட குழந்தைக்கு எந்த ஒரு இங்கே பாருங்க யார் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் குழந்தைங்க குழந்தைங்க பார்க்குற டாக்டர் இருக்காங்களே அவங்க யாரும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம கேட்குறாங்க. இங்கே பாருங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பெஸ்ட்டுங்க பாருங்க உங்கள் ஹாஸ்பிட்டல் யாரும் எனக்கு அப்போ தோணல சரியா. எனக்கு அப்படி தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. எனக்கு வந்து பெஸ்ட் டாக்டர் வேணும். என் குழந்தை வந்துட்டு க்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. என் குழந்தை ஐஸ் ஓப்பன் பண்ணி 3 days ஆகுது. என்னோட குழந்தை எனக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஆகும். நீங்க வந்துட்டு இந்த வேர்ல்டுல எங்க ஒரு பெஸ்ட் டாக்டர் தான் சரி நீங்க எனக்கு சொல்லுங்க ஓகேவா சஜஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த டாக்டர் வர வைக்கிறேன் ஓகே. என் குழந்தைக்காக என்ன பண்ணுவேன். என் குழந்தை க்யூர் ஆகி ஆகணும் சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு டாக்டர் கால் பண்றாங்க. அந்த டாக்டர் கரண்ட் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க டாக்டர் மட்டும் இல்லை அவங்க ஒரு இப்படினாக்கா ஒரு சயின்டிஸ்ட் ஓகேவா டாக்டராக இருக்கிற ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் அவங்க வந்து ஃபோன் பண்ண சொல்லுங்க சார் இந்த மாதிரி குழந்தைக்கு வந்துட்டு இது மாதிரி இருக்குது எல்லா டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனாலும் யாருக்கும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. குழந்தை எதனால் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் குழந்தை ரிப்போர்ட்டில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க இது வரைக்கும் குழந்தைக்கு எடுத்த பிளட் ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புறாங்க. இவங்க பார்க்குறாங்க சரி ஓகே சம்திங் ஏதோ சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களா ஆமாம் நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அப்படின்னு பார்க்குறாங்க. பாருங்க மேடம் அவங்க நேரில் வராங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வரதுக்கான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. அவங்க என்ன வந்து கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். என் பையன் ஐஸ் ஓப்பன் பண்ண மட்டும் போதும் ஜிம்லமா சொல்றாங்க. சரிங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ ஃபைனலா அந்த டாக்டர் ஒரு 4 hours ஆஃப்டர் ரீச் ஆகுறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க எனக்கு அவங்க அவ்வளோ பெரிய டாக்டர் அவங்க வந்து வென்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிம்லமா பார்க்குறாங்க. அந்த டாக்டர் மீட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்றாங்க அந்த டாக்டர் பேர் டாக்டர் ஜோயி. அந்த டாக்டர் ஜோயி எந்த வரவங்க இப்போ ஜிம் அம்மா கேட்குறாங்க. பாருங்க குழந்தை சொல்றாங்க ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் கூட போகிறாங்க. உள்ள போயிட்டு குழந்தைக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் இவங்க மெடிசன் கொடுக்குறாங்க சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குற எதுக்கு இத்தனை மெடிசன் கொடுத்தீங்க சொல்றாங்க. இல்லை நாங்கள் கொடுத்து பார்த்தோமா குழந்தை வேக்கு பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சொல்லி இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க எல்லாமே ஸ்கேனிங் தான் ஸ்கேனிங் டெஸ்ட் பிளட் ரிப்போர்ட் சொல்லி எல்லாமே எடுக்க சொல்றாங்க. இப்போ நிறைய ஜிம்முக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க ஜிம்முக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க குழந்தையோட உடம்பு இப்போ இப்படி பண்றாங்க சொல்றாங்க. இல்லம்மா சரியோட ஒன்றும் பயப்பட சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை வயிறு எத்தனை ஸ்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரி ஓகே என் குழந்தைக்கு எதுவும் ஆகாத வாய்ஸ் ஓப்பன் பண்ணி ஆகணும் 3 days ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓப்பன் பண்ணவே நான் கடவுளே இங்கே பாருங்க அவன் கார்டு கிஃப்டட் பையன் தயவு செஞ்சு அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவனுக்கு வந்து காப்பாற்றி கொடுங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா கார்டு ப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணல. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஜிம் மேலே மட்டும்தான் இருக்கு. 3 days அவங்க சாப்பிடல தூங்கல ஒரு மாதிரி இருக்காங்க. 2 பேரும் அப்படி இருக்காங்க பாவம். இப்போ நம்ம டாக்டர் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் ப்ராப்பராக எடுத்துட்டு கூப்பிட்றாங்க. அந்த டீமே அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க டீன் இருக்காங்க ஜிம்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க டாக்டர் என் பையனுக்கு ஏதாச்சும் கேட்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் கேட்குறாங்க சொல்லுங்க உங்க பையன் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கேட்குறாங்க. நீங்க எப்படி பார்த்தீங்க உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க பையன் எப்படி கூட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் உங்க பையன் நீங்க பார்க்குறப்ப இந்த சுச்சுவேஷன் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரெயினில் வந்து கீழே ரெயினி வந்துட்டு இருந்தது.
அதில் நம்ம ஜிம்மில் வந்துட்டு கீழே அந்த ரயிலில் வந்து மயங்கி விழுந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க, ரயிலில் எவ்வளோ நேரம் இருப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அவங்க பார்க்குறாங்க, எனக்கு அவங்க கரெக்டாக டைம் தெரியல, ஆனால் வந்துட்டு ரொம்ப நேரம் ரயிலில் இருக்காங்க மட்டும் தெரியுது, நான் தூக்கும்போது ரொம்ப சில்லுன்னு பாடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே இப்போ நாங்கள் சொல்கிற கேளுங்க, உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஆனால் உண்மை என்ன நாங்கள் சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ரேடியேஷன் அஃபெக்டாக என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அதாவது தண்டர் சவுண்ட் இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தண்டர் சவுண்டுடைய அந்த இது வந்துட்டு உங்கள் பையனில் உங்கள் பிரெயின் அண்ட் இயர்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம், பிரெயின் அண்ட் இயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட பாடியில் வந்துட்டு அங்கங்கே பிளட் வந்து கிளாட்டர் ஆகிருக்கு சொல்கிறாங்க. பிளட் கிளாட்டர் ஆகிருக்கு. ஆமாம், நர்வில் உள்ள பிளட் வந்து கிளாட்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அம்மாவுக்கு புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாருங்கள் சொல்லி போடல எல்லாரும் போட்டு காமிக்கிறாங்க. இங்கே டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது டாக்டர், எனக்கு அந்த அவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இங்கேருந்து உங்கள் குழந்தை பாடியில் இப்படிலாம் இருக்குது சரியா, அந்த குழந்தை வேக்கப் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க. ஆமாங்க பாருங்க, நீங்கள் ஒரு மொபைல் நார்மலாக ஒரு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு வேர் பண்ணிருக்கீங்க, ஒரு சவுண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும்னு நினைக்கிறப்போ அதுவே வார்னிங் கொடுக்கும் சரியா. ஏன்னா இவ்வளோ ஹெட்செட்டில் இவ்வளோ வார்னிங் தான் இந்த சவுண்ட் தான் கேட்கணும். இதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்கள் இயர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், உங்கள் பிரெயின் அஃபெக்ட் ஆகுறதுக்காக தான் வார்னிங் கொடுக்கும், இவ்வளோ சவுண்டுக்கு மேலே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொபைல்லேயே அப்படி ஒரு வார்னிங் இருக்குது அப்படின்னாக்கா பாருங்கள், ஒரு தண்டர் சவுண்டு, ஒரு குழந்தை சின்ன வயசா ஒரு 3 இயர்ஸ் குழந்தையா, ஒரு 3 இயர்ஸ் குழந்தைக்கு இவ்வளோ ஹெவியான தண்டர் சவுண்டு அது காதில் கேட்குறப்போ அந்த குழந்தையோட பிரெயினும் அந்த குழந்தையோட ரேடியேஷன், அந்த தண்டரோட சவுண்டோட ரேடியேஷன் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அந்த குழந்தைய எப்படி தாங்கிக்க முடியும் அப்போ சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஃபயர் ஒர்க்ஸே குழந்தைங்க பக்கத்தில் வைக்கூடாது சொல்லுவாங்க. எனக்கு அதே அந்த குழந்தைங்க தாங்கிக்க முடியாது, பேர் பண்ணி முடியாது அந்த அதோட சவுண்ட் எஃபெக்ட். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஹெவி தண்டர் சவுண்டு குழந்தையோட கதிரை எப்படி அது கேட்டால் எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அப்படி எப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஜிம்னமாவுக்கு அவங்களுக்கு தலையிடியே ஆகிற மாதிரி இருக்குது. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம், ஜெண்டர் சவுண்டோட ரேடியேஷன் வந்துட்டு உங்கள் குழந்தையோட காது அப்புறம் வந்துட்டு உங்களோட பிரெயின் அவங்க ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டில் அப்படி தான் காமிக்க சொல்கிறாங்க. ஜிம்னமாவுக்கு ஒரு மாதிரி எடுத்து டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு உள்ள தண்ணி உங்கள் குழந்தையோட காதுக்குள்ளே போயிருக்கு ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு பாடி வந்து அவ்வளோ நேரம் சில்லுன்னு ஆயிருக்கு, அந்த ரீசன் நல்லா பிளட் வந்து அங்கே கிளாட்டட் ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னம்மா ரொம்ப ஒரு மாதிரி வலிச்சு போயிடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு புரியுது, சுச்சுவேஷன் புரியுது, இருந்தாலும் உடனே எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு வரும் அவ்வளோ எடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்துட்டு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஓகேவா, இது என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் இல்லை ஓகேவா, நீங்கள் இப்போ உங்கள் அப்டேட் கூட்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு உங்கள் குழந்தை சேவ் பண்ணி தர முடியும் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லி ஆமாம் உங்கள் குழந்தை சேவ் பண்ணி தரணும் அப்படின்னாக்க நீங்கள் அப்டேட் தான் கூட்டிகிட்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே எனக்கு டீம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க ஓகேவா. உங்கள் குழந்தைய நாங்கள் வந்துட்டு ரிட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் பண்ணி அழகாக கொடுப்போம், ஆனால் எனக்கு டைம் எடுக்கும், நீங்கள் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணால் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியல என் குழந்தை சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் குழந்தை திருப்பி கொடுப்பேன் உங்ககிட்ட ஓகேவா, சேஃபா நீங்கள் எப்படி பார்த்தீங்களா அப்படி, ஆனால் டைம் எடுக்கும் ஓகேவா சொல்கிற டாக்டர் சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்கன்னா அவங்க நம்பர் டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா, எவ்வளோ டைம் எடுக்கும் நீங்கள் அவ்வளோ டைம் வெயிட் பண்ணி ஆகணும், பொறுமையாக இருந்தாகணும் ஓகேவா சார், ஹோப் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம ஓகே நம்பரை சொல்லி ஜிம் நமக்கு நம்பிக்கை இருக்க கார்டு அப்படிலாம் தான் என் குழந்தை எடுத்துட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்க ஜிம் நம்ம முடிவு பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் டாக்டர் வந்து ஜிம்மில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஓன் ஜெட்டில் ஜிம்மோட பேரண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாமே இப்போ ஜிம்மில் அப்பாவுடைய மேனேஜர் தான் வீட்டை சேல் பண்ணிட்டு அதை விட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ ஜிம் நம்ம அப்போவே அந்த டாக்டர் அவங்க கூட்டிட்டு தான் போகிறாங்க, அந்த ஜெட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக அவங்க அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப ஃபெசிலிட்டிஸோட இருக்குது எல்லாமே. ஒரு குழந்தைக்கு மட்டும் தனி ஒரு செக்ஷனே இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு அந்த குழந்தைக்கு ரூம் வந்துட்டு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அங்கே இருக்கிறது. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எல்லா திங்ஸுமே அங்கே இருக்குது. இப்போ ஜிம்மில் கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அழகு வருது, ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்க, அம்மா கூப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே எப்படின்னாக்கா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே வராங்க. அந்த டாக்டர் கிட்ட இவங்க எல்லாரும் இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ஜோய், அவங்க வந்து இன்ட்ரோ எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்தது, குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் வந்து குழந்தை கரெக்டாக பார்த்துட்டு சரி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அது இப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்குனாக்கா கரண்ட் ஷாக்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப லோ வோல்டேஜில் வந்து இப்படினாக்கா கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. அது ஏன்னாக்கா அப்போ தான் அந்த பிளட் வந்து கரெக்டாக இருக்குல்ல, அது எல்லாமே அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் மூவ் ஆகும். அந்த ரீசன் இப்போ இல்லை குழந்தைக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மிக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது ஜிம்மில் பாடி வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அது ஜிம் நம்ம வெளியே பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப துடிச்சு போகிறாங்க. எனக்கு அவர் கான்ஷியஸில் இல்லாமல் இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி தான் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன குழந்தைக்கு போய் இத்தனை ட்ரீட்மெண்ட் ஆச்சுட்டு அவங்களை ஏற்றுக்க முடியல. செகண்ட் அவருக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க, ஒயர் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவருக்கு எனக்கு அந்த காதில் அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா, காது பிரெயின் இதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் போது அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் கூடவே இருக்காங்க. ரொம்ப இதாக ரெக்கட் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி கூட சொல்லிட்டு பார்த்துட்டு
பார்த்து வச்சுக்கிறாங்க, யாரும் வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, இவ்வளோ சாப்பிட்றாங்க இந்த வயசுல பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்க வந்துட்டு ஒரு 6 days ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு நம்ம ஜிம்மின் ஃபைனல் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஜிம்மின் வந்துட்டு ஒரு 9 days ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்காரு. கம்ப்ளீட்டாக 9 days ஐஸ் ஓப்பன் பண்ணல, 9 days ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர் பார்க்குறாங்க, பாருங்க பையன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறப்போ. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, லைக் வந்து இப்போ ஒரு ரீபான் ஆன மாதிரி சொல்கிறாங்க, இருந்துக்காம ஒரு மறு பிறவி எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மை பார்க்குறாங்க, ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அப்படி அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, டாக்டரையும் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, பாருங்க சொல்லுங்கள் உங்களோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் டாக்டரே பார்த்துருக்காங்க, சொல்லுங்கள் அவங்க நேம் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து ஒரு கியூட் நேம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் மம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மா பார்க்குறாங்க, ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க மம்மா அப்படி. ஜிம்மின் அப்படி அவங்க அம்மா பார்த்து ஹேண்டை நீட்டுறாங்க. சரி நம்ம கிட்ட போகிறாங்க, செல்லம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணி பாரு பாடுதாங்க சொல்கிறாங்க மம்மா அப்படி சொல்கிறாங்க. மம்மா அங்கே இருக்க பாரு. டாக்டர் அங்கே கேட்குறாங்க, நேம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, மம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு புரியல, இங்கே பாரு மம்மா அங்கே இருக்க. டாக்டர் அங்கே கேட்குறாங்க, இப்போ நேம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே பாரு நேம் சொல்லி அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு டில்பா இங்கே பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க, எனக்கு அவங்க பேச வந்து திருப்பி வச்சுருக்காங்க அவங்க பக்கத்தில். நேம் சொல்லுங்க சொல்கிறாங்க. அப்படி ஜிம் அவங்க டாக்டரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நமக்கு புரியல ஏன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்லாங்க, பாரு நேம் சொல்லு, நேம் என்னம்மா கேட்குறாங்க சொல்லுவி பாரு. ஜிம்மின் மூச்சு சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஜிம் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பாவுக்கு சம்திங் ஒரு மாதிரி இருக்கு. டாக்டர் என் பையனுக்கு எல்லாம் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டாங்க. டாக்டர் பார்க்குறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அந்த பாதி ப்ராசஸ் தான் போயிருக்கு, பாதி ப்ராசஸ் போகல, ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மா அப்பா அம்மா பார்க்குறாங்க. டாக்டர் ஜிம்கிட்ட பேசுகிறாங்க, ஜிம் பேசவே மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு மொபைலில் லைட்டாக ஒரு சாங் ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்ல அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து எப்படினாக்கா இன்னொரு வீடியோ ஓப்பன் பண்ணி ஜிம்முக்கு நேராக காமிக்கிறாங்க. ஜிம்ல அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. அப்படி பார்க்குறாங்க, அது எப்படினாக்கா அது கார்ட்டூன் வீடியோ. அந்த கார்ட்டூன் வீடியோ பார்த்து ஜிம்ல எக்ஸைட் ஆகுறாங்க. அது பார்க்குறாங்க, ஆனால் ஜிம்முக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. என்னக்கா ஜிம்ல பண்ணுறாங்க, அங்கே சவுண்ட் அது பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ சவுண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு அந்த சவுண்டை கேட்கவே முடியல. ஆனால் ஜிம் மட்டும் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல மொபைல் வாங்கி டாக்டர் ஜிம்முக்கு மொபைல் வாங்கி இங்கே கொடுங்க அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்க குட் பாய் இல்லை அங்கே பாருங்க சொல்லிட்டு